श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय काळमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशन्नमामि शिरसा यदुशैलदीपं श्रीरङ्गं करिशैलमञ्जनगिरिं तार्क्ष्याद्रिसिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरीनारायणं नैमिषं श्रीमद्द्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करं साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यराय பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருவடிகளில் அனைவருமாய் பக்தி பிரணாம பரம்பரைகளை முதலில் ஆவிஷ்கரித்துக் கொள்ளுவோம். சுவாமிக்கு 75 திருநக்ஷத்திரங்களாய் அமிர்த மகோத்சவம் நடந்து வருகிறது. இந்த தருணத்தில் ஆழ்வாராச்சாரியர்களுடைய தேனினும் இனிய ஸ்ரீசூக்திகள், வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், இதிகாச புராணங்களின் பఠனம், கூடவே குணானுபவமாய் பரப்பல உபன்யாசகர்களுடைய அழகான வார்த்தைகள், கான ரூபத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறதுனாலே பல சங்கீத நிகழ்ச்சிகள், இப்படி எல்லாமாக சேர்ந்து அடியார்கள் பக்தி வெள்ளத்தில் திளைத்து வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மண்டப சதுஷ்டயம்ங்கிற தலைப்பில் இன்றும் நாளையுமாய் 2 வார்த்தைகள், அதுவும் சுருக்கமாக 4 திவ்யதேசங்களை பற்றி சொல்ல வேணுங்கிறது அடியேனுக்கு ஜீயர் சுவாமி இட்ட நியமனம். இன்று 2 திவ்யதேசங்கள், நாளை 2 திவ்யதேசங்கள், இன்னைக்கு 2 மண்டபங்கள், நாளைக்கு 2 மண்டபங்கள்னு வைத்துக் கொள்ளலாம். பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்தில் 4 பிரதான க்ஷேத்திரங்களை கொண்டாடுகிறோம். கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று. இந்த 4த்துக்கும் ஒரு சிறப்பு பெயர், இன்னத்தினால ஏற்பட்டதுன்னு ஒரு காரணத்தினால வந்த பெயர்கள் 4. ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம்னு சொல்லுவார்கள், அது கோயில். அடுத்து திருமலை, திருப்பதி, திருவேங்கடமுடையான் ஆஸ்தானம், திருமலையை புஷ்ப மண்டபம்னு கொண்டாடுகிறோம். அடுத்தது காஞ்சி, பேரருளாள பெருமாள், வரதராஜ பெருமான், அவ்வூர் தியாக மண்டபம்னு சொல்லப்படுகிறது. கடைசியா யதிராஜ சம்பத்குமாரர் செல்லப்பிள்ளை யாதவாத்ரியில் எழுந்துருளி இருக்கிறார், அந்த க்ஷேத்திரம் ஞான மண்டபம்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 பத்தி தான் இந்த 4 தலைப்புகள் 2 நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்டபம்ங்கிற பெயர்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டன, இதற்கு பிரமாணம் எங்கிருக்கிறது? வடக்கு திருவீதி பிள்ளைக்கு 2 திருக்குமாரர்கள் அவதரித்தனர். மூத்தவர் பிள்ளை லோகாச்சாரியர், இளையவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தை சாதித்தார். அதுல ஒரு ஆச்சரியமான சூர்ணிகை, புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் என்று ஒரு சூத்திரம் மும்மூணா சொல்லி கொண்டு வருகிறார். அதுல முதல்ல 3 சொல்லப்பட்டதுதான் இந்த 3 மண்டபங்களுக்கும் பெயர். புஷ்ப தியாக போக மண்டபம், அதில் எடுக்கப்பட்டது 3 மண்டபங்கள். அதை முதல்ல பார்ப்போம். அதுலேயும் அவர் கோயில், திருமலை, பெருமாள் கோவில்ங்கிற வரிசையிலே சொல்லவில்லை, வரிசை மாற்றித்தான் காணப்படுகிறது. புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கர். அப்ப இந்த 3 மண்டபங்கள்லே யாரோ பரம பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அதுல புஷ்பத்தோட இருந்து கைங்கரியம் பண்ணின பக்தர் குறும்பருத்த நம்பி. அதைத்தான் பனிப்பூவும் கையுமான அந்தரங்கர்னு சொன்னார். அடுத்து ஆலவட்டம்ங்கிறது பெருமாளுக்கு நாம பண்ற உபச்சாரம், விசிறுகிற கைங்கரியம், விசிறி திருவாலவட்ட கைங்கரியம்னு சொல்லுகிறோம். அதை காஞ்சி தேவப்பெருமாள் இடத்துல பண்ணது திருக்கச்சி நம்பிகள். அதை தான் ரெண்டாவது சொல்லிண்டார். அப்ப புஷ்ப மண்டபத்திலே பனிப்பூவும் கையுமான அந்தரங்கர், தியாக மண்டபத்திலே ஆலவட்டமும் கையுமான அந்தரங்கர். அடுத்தது போக மண்டபம் ஸ்ரீரங்கம், அங்கே வீணையும் கையுமான அந்தரங்கர். அவர் தான் திருப்பாணாழ்வார். வீணையை செத்து 10 பாசுரங்கள் அமலநாதிபிரான் பாடினவர். இப்படி 3 திவ்யதேசங்களில் 3 மகனீயர்கள் பரம பக்தர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார்கள். இதுல ஒரு ஆச்சரியம், இந்த 3 பேருமே குறும்பருத்த நம்பியோ திருக்கச்சி நம்பிகளோ திருப்பாணாழ்வாரோ 3 பேருமே அந்தணர்கள் அல்லர். 3 பேருமே பிராமணர்களா பிறக்கல. ஆனா அந்த 3 பேர் அனுவர்த்தனம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் தான் தெய்வம்னு கொண்டு அவர்களுக்கு பின்னே சென்றிருக்கிறார்கள். அது யாருன்னு பார்த்தால் முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் என்று 3 பேரை பத்தி சொல்றார். புஷ்ப தியாக போக மண்டபம் பார்த்துட்டோம், பனிப்பு ஆலவட்டம் வீணையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3 பேர் யாரு குறும்பருத்த நம்பியினிடத்தில் அவ்வளவு ஆசையோடு இருந்தார்கள்? திருவேங்கடமுடையான் இருந்தார். ஆனா தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அவரிடத்திலே என்ன இவருடைய ரகசியம், இவர் சமர்ப்பித்த புஷ்பத்தை மட்டும் பெருமாள் தலையால ஏத்துக்கிறாரே எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கடைசியில தெரிந்து கொண்டார். அப்ப குறும்பருத்த நம்பியை அனுவர்த்தனம் செய்தது முடிமன்னவன்கிற தொண்டமான் சக்கரவர்த்தி. புஷ்ப மண்டபத்திலே பனிப்பூவும் கையுமான அந்தரங்கர் குறும்பருத்த நம்பி, அவரை அனுவர்த்தனம் பண்ணினவர் முடிமன்னவனான தொண்டமான் சக்கரவர்த்தி. இது முதல் வரி முற்றும். அதுக்கு அடுத்தது புஷ்ப தியாக மண்டபத்திலே ஆலவட்டமும் கையுமான அந்தரங்கரை பெருத்த முனிவராய் ரொம்ப சிறந்த எதிராஜராக எழுந்தருளியிருந்த ராமானுஷரே அனுவர்த்தனம் பண்ணினார். அதுக்கப்புறம் வைதிகோத்தமர்னு சொன்னது 3வது தான். வைதிகோத்தமரா எழுந்தருளி இருந்தவர் ஸ்ரீரங்கத்திலே புஷ்ப தியாக போக மண்டபம். அந்த போக மண்டபத்தில் இருந்த திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார அனுவர்த்தனம் பண்ணவர் லோகசாரங்க மகாமுனிவர். அப்ப வைதிகோத்தமர் என்று ராமானுஷரையும் லோகசாரங்க மகாமுனிவரை மகாமுனிவர் என்று ஆசிரிமா மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம்னு சொன்னார். அப்ப 3 பேருக்கு 3 பேர் கிடைச்சது. புஷ்ப மண்டபத்துல குறும்பருத்த நம்பி தொண்டமான் சக்கரவர்த்தி அனுவர்த்தனம் பண்ணார். தியாக மண்டபத்துல திருக்கச்சி நம்பிகள், அவரை ராமானுஷரே அனுவர்த்தனம் பண்ணினார். போக மண்டபம் ஸ்ரீரங்கம் திருப்பாணாழ்வார், அவ்விடத்துல மகாமுனிவர்ங்கிற லோகசாரங்க முனிவர் அனுவர்த்தனம் பண்ணினார்னு எடுத்ததற்காக அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் தலைப்பு புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம், ஞான மண்டபம். ஞான மண்டபம்னு என்னங்கிறத பத்தி நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு முதல் 2 மண்டபங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த 4 மண்டபங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் சில ஆச்சரியமான அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறது. இதுக்கும் தொடர்பு தொடங்கும் போதே சுவாமி தேவராஜன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா என்ன சொல்ல வேணும் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்து விழித்து கொண்டு அமர்ந்திருந்த போது இன்னது சொல்ல வேண்டும்னு சுவாமியை எடுத்து கொடுத்துட்டார். அதனால அதையே கைவிளக்காக கொண்டு சுலபமா சொல்லிடலாம். திருமந்திரன் துவயம் சரமஸ்லோகம், இந்த 3 நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமான ரகசியங்கள். திருமந்திரம்ங்கிறது பிரதம ரகசியம், அப்புறம் சரமஸ்லோகம்னு சொல்லுவார்கள், துவயம்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் சரமஸ்லோகம் துவயம், இந்த 3 திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். மந்திரே தத் தேவதாயாம் ச ததா மந்திர பிரதே குரவ் திரிஷு பக்தி சதா கார்யாத் ஆகி பிரசம சாதனம்னு சொல்லுகிறோம். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டாக வேண்டும். மந்திரத்திலையும் பக்தி இருக்கணும், மந்திரத்தை கொடுத்த ஆச்சாரியனிடத்துல இருக்கணும், மந்திரத்துக்கு உள்ள சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனிடத்துல இருக்கணும். இந்த 3 பேரிடத்துல இருக்கணும்னு பார்த்தோமா? இந்த 4 திவ்ய தேசங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. முதல்ல திருமந்திரம்ங்கிறது எந்த க்ஷேத்திரத்தை குறிக்கும்? துவயம் எதை குறிக்கும்? சர்மஸ்லோகம் எதை குறிக்கும்? அப்புறம் திருநாராயணபுரம் எதை குறிக்கும்? சொல்லும் போதே ரகசியங்கள் 3 தானே இருக்கு, மண்டபம் 4 இருக்கேன்னு தோணும். அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த 4வது எதுன்னு பார்க்கறச்சே தான் அதனுடைய இனிமை என்னான்னு புரியும். முதல்ல திருமந்திரம் பிரணவத்தை முதலாக கொண்டது. பிரணவாகார விமானத்தோட தான் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர
சேஷித்துவம் ஸ்புடமீக்ஷதேன்னு சொல்லுவார்கள். பகவானுடைய பரத்துவம் மேன்மை எங்க தெரியும்னால் பிரணவத்துல தெரியும், ஓங்காரத்துல தெரியும், ஸ்ரீரங்கத்துல விமானத்துல தெரியும், ராமானுஜர் அனுகிரகித்த ஸ்ரீபாஷ்யத்துல தெரியும். இதை போல ஓரோரு இடத்துலதான் அவன் சேஷி, நாம் எல்லாம் அவனுக்கு அடிமைகள்ங்கிறது புரியுமா. அதனாலதான் பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர. அப்ப பிரணவாகார விமானத்தின் கீழே தானே எழுந்தொழிருக்கிறார். முதல் மண்டபமான ஸ்ரீரங்கம் மண்டபம், அதாவது பெருமாளுடைய போக மண்டபம். போக மண்டபத்தை திருமந்திரத்தோட சமம்னு வச்சுடுவோம். ஏன்னா அதுவும் பிரணவாகாரமாத்தான் இருக்கு. பிரணவத்திலேருந்து தொடங்குறபடியால் திருவரங்கத்துக்கு திருமந்திரம்னு ஒப்பு நோக்கி பார்த்துப்போம். அதற்கப்புறம் துவய மகாமந்திரம் எப்போதுமே காஞ்சி தேவப்பெருமாள் தான். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேங்கிற சரணாகதியோ, சரணாகதிக்கு அப்புறம் கைங்கரிய பிரார்த்தனையோ, அந்த பெருமாள் தானே உபாயேஷு பிரபத்தி சியாத்துன்னு சொல்லி கொடுத்தவர். 6 வார்த்தைகள்ல அவர் தான் தெரிவித்தார். அதனால நடுவுல இருக்கிற பெருமாளே தியாக மண்டபத்து காஞ்சி வரதராஜ பெருமானோட துவயம் சம்பந்தப்பட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். அதற்கப்புறம் 3வது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா. அந்த பாசுரத்துக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு நாட்டிய ஒரு அபிநயம் பிடிக்கிறா போலதான் திருவேங்கடமுடையான் நின்று கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய ஒரு திருக்கரத்தாலே திருவடியை காட்டுறார், மற்றொரு திருக்கரத்தாலே முழந்தாள் அளவு சம்சார சாகரத்தை வற்றி கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால எல்லாத்தையும் விடு, மாமேகம் சரணம் பிரஜாங்கிறது தான் வலது திருக்கையால திருவடியை காட்டுறது. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமிங்கிறது தான் பாப்பக்கடலை முழங்கால் அளவுக்கு கடலே இல்லாம கழி போல ஆக்கி கொடுக்கிறேன் என்று இடது திருக்கரத்தாலே சொல்லி கொண்டிருக்கிறார். அதனாலே சரமஸ்லோகத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் சம்பந்தம்னு வச்சுப்போம். புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம். கோயில் திருமலை பெருமாள் கோவில், அதுல கோவில் திருமந்திரம், திருமலை சரமஸ்லோகம், பெருமாள் கோவில் துவய மகாமந்திரம். இந்த 3 இருந்தாலும் இந்த 3த்தையும் நமக்கு கொடுத்தவர் ஆறு? ஆச்சாரியன் தானே கொடுத்திருக்கிறார். அந்த பெருமாளுக்கு யதிராஜ சம்பத்குமாரர் என்று தானே திருநாமம். அப்ப பெருமாளே பார்த்து ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லாம்னு சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அது புரியும். எதற்காக வசிஷ்டாச்சாரியரிடத்துல ராமன் பாடம் படிக்கணும்? எதற்கு சாந்தீபனியனிடத்துல கண்ணன் பாடம் படிக்கணும்? அவர் ஒன்றும் தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க செலவில்லை, தெரிந்ததை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக போனார். அதை விட இந்த பத்ததி மாறிடக்கூடாது. குரு சிஷ்ய பாவத்தை பெருமாளே கடைப்பிடிக்கலைன்னால் நம்மெல்லாம் செய்வோமா? அவரே பண்ணல, நான் ஏன் பண்ணணும்னு. அதனாலதான் 4வது திவ்ய தேச பெருமான் வெறும் திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்துல பிரதிபத்தி இருந்தா போராது, அதை கொடுத்த குருவான ராமானுஜரிடத்துல உங்களுக்கு பிரதிபத்தி இருக்கணும். அதை சொல்லிட்டு தான் அவருடைய திருமடியில எப்போதும் அமர்ந்து கொண்டு யதிராஜ சம்பத்குமாரன் 4வது ஞான மண்டபம்னு வச்சுப்போம். அப்ப ரகசியத்திரயத்தோட அதில் சொல்லப்பட்ட பெருமானோட அதை கொடுத்த ஆச்சாரியனோட இந்த 4 இடங்களுக்கும் தொடர்புங்கிறது முதல்ல வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது ராமானுஷரோட 4 திவ்ய கஷேத்திரத்துக்கும் சம்பந்தம் என்று சுவாமி சாதித்தார் உள்ளது. முதல்ல ஸ்ரீரங்கத்தோட தொடர்பு, தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று எல்லா செல்வத்தையும் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயா என்று ஸ்ரீரங்க ஸ்ரீய நன்னா வளர்த்து விட்டவர். செல்வத்தை திருத்தி வைத்து செய்தவர் ராமானுஷர். அது ஸ்ரீரங்கத்தினுடைய செல்வத்தை திருத்தி ரட்சித்தார். 4 திவ்யதேசங்களையும் எப்படி ரட்சித்தார்னு பார்ப்போம். ராமானுஜர் ரட்சகர். பகவான் ரட்சகன்னு சொல்றதை விட சுவாமி ராமானுஜர் நிச்சயம் ரட்சிப்பார். பகவானை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு ரட்சகத்துவம் அதிகம், சுலபமானபடியாலே, சௌலபியம் இருக்கிறபடியால். முதல் திவ்யதேசத்தை எப்படி ரட்சித்தார்? செல்வத்தை திருத்தி வைத்து ரட்சித்தார். அவருக்கு வேண்டிய 10 கொத்து பரிவாரங்களை ஏற்படுத்தி நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம், பெருமாள் சந்நிதியில உற்சவம், தாயார் சந்நிதியில உற்சவம், இப்படி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்தார். செல்வத்தை திருத்தி வைத்து ரட்சித்தார்ங்கிறது முதல். 2வது, ஒரு பக்கம் செல்வம் இருந்துட்டாலும் சங்க சக்கரம் பண்ணாத்தானே லாஞ்சனத்தினதான சம்பிரதாயம் வளரும். திருவேங்கடமுடையானுக்கு சங்காழி அளித்து ரட்சித்தார்னு வச்சுப்போம். ஸ்ரீரங்கத்தை ரட்சித்து கொடுத்தது, எல்லா செல்வத்தையும் திருத்தி ரட்சித்தது. திருவேங்கடமுடையான ரட்சித்து கொடுத்தது இவர் திருமாலா அல்லது மாறு கடவுளாங்கிற சந்தேகம் வரும்போது இல்ல இவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அப்பனுக்கு சங்காழி அளித்து அதனால பஞ்சசம்ஸ்கார பிரக்கிரியம் தொடங்கி வைத்து அதனாலேயே ரட்சித்தார். இது திருவேங்கடத்தை ரட்சித்த பிரகாரம். அதற்கப்புறம் 3வது காஞ்சிபுரத்துல ரட்சணம் தான். நாம யாராக இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது.
செல்வத்தை திருத்தறத கைங்கரியம்னு சொல்றதை விட தீர்த்த குடத்துல சாலக்கணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டது தானே கைங்கரியம்னு சொல்லுவார்கள். செல்வத்தை திருத்தினா செல்வத்தை திருத்துறது பல பேர் இருப்பார்கள், கைங்கரியத்துக்கு வரமாட்டோமே. ஒரு இடத்தினுடைய வரவு செலவு கணக்க பாருங்கோ, பார்த்துடுவோம். செல்வத்தை ஜாக்கிரதையா பார்த்துடுவோம். ஆனா பெருக்கினீர்களா, முழுகினீர்களா, கோலம் போட்டீர்களா, தீர்த்தம் கொண்டீர்களா, பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியம் உண்டோங்கிறது இன்னும் ஒருபடி மேல் இல்லையா? நல்ல பணம் வரவு செலவு பார்த்து அதை திருத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு கைங்கரியம்னு சொன்னால், அதை விட உயர்ந்த கைங்கரியம் சாலக்கணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டது. அப்ப இந்த சம்பிரதாயம் ரட்சிக்கப்படணும்னால் கைங்கரியத்தினாலேயே ரட்சிக்கப்படும். இத 3வது உபதேசத்துல காட்டினார். 4வது உபதேசம் ஞான மண்டபம் திருநாராயணபுரம், அங்க பெருமாள் திருமேனியே ரட்சித்து காட்டினார். பாக்கி இடத்துல எல்லாம் அவர் திருமேனியை ரட்சிக்கவில்லை, செல்வத்தை திருத்தி ஸ்ரீரங்கத்தை காப்பாத்தினார். சங்காழி அழித்து திருவேங்கடவனை ரட்சித்தார். சாலக்கணறு தீர்த்தம் கொண்டு வந்து காஞ்சிபுரத்துல பெருமாளை ரட்சித்தார். ஆனா கடைசியா இருக்கிற செல்லப்பிள்ளை மூலமூர்த்தி ஆகட்டும், உற்சவமூர்த்தி ஆகட்டும், மூலமூர்த்திய பூமிக்கடியில இருந்து எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ணி, உற்சவமூர்த்திய தில்லி பாதுஷாவனிடத்துல போய் அங்கிருந்து ராமப்பிரியனை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து புனகா அந்த இடத்திலே ஸ்தாபித்து, இப்படி பெருமானுடைய திருமேனியே ரட்சித்தபடியால பிரமேய ரட்சணமே பண்ணாருன்னு வச்சுவோம். இப்படி ராமானுஜ கைங்கரியங்க 4 இடத்துலையும் ரக்ஷணம்ங்கிறது வெவ்வேறு விதத்துல ரட்சணம். ரட்சித்தல்ங்கிறது அனிஷ்டத்தை போக்குதல், இஷ்டத்தை கொடுத்தல். அதை எந்த விதத்திலையும் செய்யலாம். கைங்கரிய ரூபமான ரட்சணம், செல்வத்தை திருத்தும் ரட்சணம். தீர்த்த கைங்கரியம் பண்ணது காஞ்சிபுரத்திலே, செல்வத்தை திருத்தினது ஸ்ரீரங்கத்திலே, சங்காழி அளித்த கைங்கரியம் திருவேங்கடத்திலே, கடைசியா பெருமாள் திருமேனியே ரட்சித்து கொடுத்த கைங்கரியம் 4வது உபதேசத்தில். ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருமேனி ரட்சிக்கப்பட்டது, ஆனா அது ராமானுஜர் காலத்தில் இல்லையே. அது அதற்கு பின்னால் பிள்ளை உலகாசிரியனுடைய காலத்தில் 1311 1323 அப்பதான் நம்பெருமாள் திருமேனியை ரட்சிக்கிற பாக்கியம் பிளலோகாச்சாரியருக்கு கிடைச்சது. ஆனா ராமானுஜர் காலத்தில் திருநாராயணபுரத்து திருமேனிகளைத்தான் ரட்சிக்க பார்ப்பார், அவருக்கு கிடைச்சது. இது 2வது 4 திவிதேசத்துக்கும் உடையவருக்கு இருக்கிற சம்பந்தம்னு பார்க்கலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கும் பெருமை, ஸ்ரீரங்கத்துக்கும் பெருமை, நம்ம சீவைஷ்டவ சம்பிரதாயத்துக்கே பெருமை. முக்தி இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் பிறப்பக்கூடாது. பிறப்பு இறப்புகளை தவிர்ந்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குறுகாதோன்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு காத்திருந்து பெற வேணுங்கிறதா நம்ம எல்லாருக்குமே ஆசை. அதற்காகத்தான் இத்தனையும் நடைபெறுகிறது. ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு அனுகிரகிக்கிறதே, இனிமே இவன் பிறக்க வேண்டாம், போய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியா முறாமை இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய்னு திருவிருத்தம் முதல் போஷரத்துல நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அந்த மோட்சத்துக்கு இந்த 4 திவிதேசத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஸ்ரீரங்கத்துலதான் மோட்சத்தை கொடுன்னு சுவாமி பிரார்த்தித்தது. ராமானுஜர் திருவரங்கநாதனிடத்துலதான் கொடுன்னு கத்தியத்திரயத்தை விண்ணப்பம் பண்ணி, முதல்ல சரணாகதி கத்தியம், அப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம், அப்புறம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், 3 கத்தியங்களால நம்பெருமாள் இடத்திலே மோட்சம் வேணும்னு கேட்டார். கொடுத்துட்டார் பெருமாள். அடியனுக்கு மட்டும் கொடுத்தது போராது, அடியார்கள் அளவுக்கு சம்பந்திகளுக்கும் கொடுக்க வேணும். அப்ப மோட்சத்தை பிரார்த்தித்ததுன்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்திலே ஆச்சரியமான போக மண்டபத்தில். ஆனா பிரார்த்தித்ததெல்லாம் பண்ணணும் இல்லையா ஒருத்தர், அவர் தரேன்னு தான் சொன்னார். ராமோ திருநாபிபாஷத்தே அனுதன்னோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன தந்தோம்னு சொன்னாரே தவிர நிஜமா மோட்சத்தை நம்பெருமாள் தான் கொடுத்தாரான்னு பார்த்தால் அது அடுத்த திவ்யதேசத்து திருவேங்கடமுடையான் தான் கொடுத்து காட்டினார். பாலும் மோரும் தினப்படி மഠத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தார் தும்பையூர் கொண்டி. அந்த சமயத்துக்கு கடைசியில 1 மாசம் கொடுத்த பிற்பாடு அதுக்கு பணப்பட்டுவாடா கொடுக்கறதுக்காக போனார்கள். இல்ல இதுக்காகலாம் அடி என் பாலும் கொடுக்கல தயிரும் கொடுக்கல, ராமானுஜர் ஏதோ ஓலைச்சுவடி எழுதி கொடுத்தாருன்னா திருவேங்கடமுடையான் மோட்சம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், கொடுத்தா வாழ்ந்து போறேன்னா சரின்னு ராமானுஜர் எழுதி கொடுத்துட்டார். ஓலைச்சுவடி எடுத்துன்னு போய் திருவேங்கடமுடையான் இடத்துல கொடுத்த சொன்னது ரங்கநாதன், செஞ்சு காட்டினது திருவேங்கடமுடையான். அதனால மோட்சத்தை வேணும்னு கேட்டது போக மண்டபத்திலே, மோட்சத்தை கொடுத்தே காட்டினது புஷ்ப மண்டபத்திலே. அதுக்கப்புறம் 3வது தியாக மண்டபம் காஞ்சிபுரம். அங்க என்ன கொடுத்தாரா கேட்டாரா எது செய்தார்னால் மோட்சத்துக்கு வழி உபாயன் தன் திருவடிகளேன்னு அந்த பெருமாள் தானே காட்டினார். உபாயேஷு பிரபத்தி சியாத்துன்னு சொன்னார். ஆனா முக்தி பெறும்போது சரணாகதி பண்ணவனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லைங்கிற சட்டத்தையும் நீக்கி கொடுத்தார். பொதுவா அந்திம ஸ்மிருதி வேணும்னு தான் சொல்லுவார்கள். எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தே கலேபரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. இப்படிதான் கண்ணன் கீதையில சாதிக்கிறார். பிராணப்பிரயாண காலத்தில் பிராணனை விரும்போது பகவத் தியானத்தோட உயிரை விட்டால்தான்
அவர் திருவடிகள் கிடைக்கும். இதெல்லாம் பக்தனுக்கு, சாத்தியோபாய நிஷ்டனுக்கு, உபாயாந்தர நிஷ்டனுக்கு இது தகும். ஆனா பெருமான் திருவடிகளே உபாயம்னு பற்றியிருந்தால் அவனுக்கு அந்திம ஸ்மிருதி அவனுக்கு இல்லாவிட்டாலும் மாற்றி பெருமாள் நினைவிலே வைத்துக்கொண்டு கூட்டி கொண்டு போகிறார். வராக சரம ஸ்லோகத்திலையும் இதைத்தான் பார்த்திருக்கோம். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம். அதனாலே அந்திம ஸ்மிருதி வேண்டாம். உபாயங்கள்ல பிரபத்தி என் திருவடி தான் உபாயம் என்று உபாயத்தை காட்டி மோட்சத்துக்கு போறதுக்கு வழி சொல்லி கொடுத்தவரே காஞ்சி தேவப்பெருமாள் தான். மோட்சத்தை பிரார்த்தித்தது ஸ்ரீரங்கத்தில், மோட்சத்தை கொடுத்து நடைமுறைப்படுத்தி காட்டினது திருவேங்கடத்தில், மோட்சத்துக்கு வழி நான் தான் அப்படின்னு சொன்னது காஞ்சிபுரத்திலே, கடைசியா இதுவே மோட்சம்ங்கிறது தான் திருநாராயணபுரத்தில். பாக்கி எல்லாரும் இதை வாங்கிட்டு அங்க போங்கோ அங்க போங்கோன்னார். அதான் நம்பெருமாளும் சொல்லித்தான் பார்த்தார், இது ஸ்ரீரங்க பூமியே மோட்ச பூமியா இருக்கட்டும், அதனாலதான் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு அவர் சொன்னார். இதை கேட்டுண்ட உடையவர் தன் அடியவர்களுக்கெல்லாம் என்ன உபதேசம் பண்ணிருக்கணும்? நம்பெருமாளே சோதிவாய் திறந்து ஸ்ரீரங்கத்திலேயே இருன்னு சொல்லியிருக்கார். ஆகவே நானும் என்னுடைய அடியார்களுக்கு ஸ்ரீரங்கத்திலே குடிசை கட்டி கொண்டு வாழ வேண்டும்னு தானே அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. திருநாராயணபுரத்திலே குடிசை கட்டி கொண்டு வாழுமாம்னால் ரங்கநாத பெருமாள், அழகிமணவாள பெருமாள் அத்திரைவ ஸ்ரீரங்கேன்னு சொன்னால் அத்திரைவ யாதவாதிரி நிலையேன்னு அர்த்தம். அவர் சொன்னது ஸ்ரீரங்கம்னு சொல்லியிருக்கார். ஆனா இவர் யாதவாதிரின்னு அர்த்தம் பண்ணிட்டார். என்னால் உடையவர் அபிப்பிராயப்படிக்கு மோட்ச பூமியே யாதவாதிரி தான், மோட்ச பூமியே திருநாராயணபுரம் தான். அதனாலதான் இங்கேயே இருக்கலாம்ங்கிறார். மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவர் ஆழ்வார் ஒரு இடத்துல சொன்னார். இந்த 10 பாசுரத்தை சொல்லுங்க, நீங்க பூமியில ராஜாவா வாழலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வைகுந்தம் கிடைக்கும். நமக்கு சந்தேகம், வைகுந்தம் கிடைக்கும்னு சொல்லட்டும், இந்த பூமியில போய் ராஜாவா இருக்கலாம்னா அதுக்கு நாங்க வேற ஏதானும் பண்ணிருப்போமே, அதுக்கு ஆழ்வார் பாசுரங்களை சொல்லியா பூமிக்கு ராஜாவாக முடியும்? இந்த விஷயத்தை தெள்ளீர் தேவர் பதிகத்துல கடைசி பாசுரத்துல தெளிவுபடுத்துட்டார். நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களேன்னு பாசுரம். தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுதி வண்ணர் ஓ துள்ளு நீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே கண்ணபுரத்தை தொழுகிறாள்னு பாசுரம். ஆச்சரியமான அனுபவம். அதனுடைய கடைசி பாசுரத்தில் கார்மலி கண்ணபுரத்தெம் அடிகளை, திருக்கண்ணபுரத்து பெருமானை தோ கலியன் பரகாலன் நான் தான் பாடியிருக்கேன். இந்த 10 பாட்டை நீங்க யார் சொன்னீர்கள் என்றாலும் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களேன்னு பாசுரம். அங்கதான் விசாரம் வந்தது. இந்த பூமியில நீடு இருக்கிறதுக்காக பாட்ட சொல்லணும், இந்த பாசுரத்தை சொன்னா மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல மாட்டாரானால் அதுக்கு பெரியவாச்சான் வியாக்கியானத்துல சாதித்தார். இந்த தெள்ளியீர் 10 பாசுர அனுபவம் கிடைக்கும்னால் பூமியிலே இருந்துடலாம், அங்க போனா கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, இங்க தெள்ளியீர் அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும், அதனால இங்கேயே இருந்து விடலாம்னால் அப்ப இந்த பூலோகத்திலேயே மோட்ச பூமி இருக்குன்னு தெரியறதே. திருக்கண்ணபுரத்தை தான் மோட்ச பூமின்னு திருமங்கையாழ்வார் சொல்லிட்டு போயிட்டார். அவர் ரங்கநாத பெருமாளை பொறுத்த வரைக்கும் அழகிமணவாளத்து ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு போறார். இல்ல ராமானுஜரை கேட்டா திருநாராயணபுரத்துல குடிசை கட்டி கொள்ளணும் என்று சொன்னதுனாலே மோட்சமே முக்தியே திருநாராயணபுரம் தான் கொள்ள வேண்டும். இப்படி ராமானுஜர் கொடுத்த மோட்சத்தோட 4 க்ஷேத்திரங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 4 திவ்யதேசத்தை பெருமாளையும் எப்படி எல்லாம் அடியார்கள் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்து பெருமாளே ஸ்ரீரங்கநாத மம நாத, நமக்கு நாதன்னு உடையவர் சொல்லுண்டார். திருவரங்கநாதன் அரங்கமாளி என் நாளி, உலகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கிறவர் அடியனுக்கு நாதனா இருக்காருனால் அவரை நாதனா கொண்டார், தன்னை அந்த நாதனுக்கு அடியவனாக கொண்டார். அடுத்தது திருவேங்கடமுடையான பார்ப்போம். தான் சிஷ்யனா இருந்து அவரை தான் ஆச்சாரியனா இருந்து திருவேங்கடமுடையான சிஷ்யனா வச்சுட்டார். இந்த பாவனை ரொம்ப மாறுபட்ட பாவனை. ஏன்னா பெருமாளை சேஷியா வச்சு சேஷனா இருக்கலாம், வியாபகனா வச்சு வியாபியமா இருக்கலாம், ஆதாரமா வச்சு ஆதேயமா இருக்கலாம், சுவாமியா வச்சு தாசனா இருக்கலாம். அவரை சிஷ்யனா வச்சு தான் ஆச்சாரியனா இருக்கணும்னால் சம்பந்தம் கெட்டுக்கு போகக்கூடாது. அது எந்த உறவாவனா இருந்துட்டு போட்டோம். எப்படி அது ஆச்சாரியனா இருந்து சிஷ்யனா இருந்தாலும் சிஷ்யனா இருந்து ஆச்சாரியனா இருந்தாலும் சம்பந்தம் இருக்குமா? அப்ப ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை சொன்னது திருவேங்கடத்தில், நாதனுக்கும் அடியவனுக்கும் உண்டான சம்பந்தத்தை சொன்னது ஸ்ரீரங்கத்திலே. அதற்கப்புறம் 3வது சொன்னது சுவாமி தாச பாவம். எப்ப கைங்கரியம் பண்ணிட்டாரோ அப்ப தாசன் தானே கைங்கரியம் பண்ணுவார். காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுக்கு சாலக்கணத்து கைங்கரியம் பண்ணதுனாலே தான் தாசனாய் தேவப்பெருமாளை சுவாமியாய், சுவாமின்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அப்ப சுவாமின்னு தானே கொள்ள வேண்டும். பொய்நின்ன ஞாலமும் பொல்லாவுழுக்கும் அழுக்குடம்பும் இமையோர் தலைவான்னு கூப்பிட்டாரோ இல்லையோ, இமையவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவர் தான் சுவாமி.
அயர்வரும் அமரர்கள் அதிபதியா இருக்கிறவர் தான் சுவாமி, தேவாதிராஜனா இருக்கக்கூடியவர் தான் சுவாமி. அதனால சுவாமிதாச பாவத்தை வெளிப்படுத்தியது தேவப்பெருமானிடத்தே. கடைசியா செல்ல பிள்ளையினிடத்திலே தகப்பனார் குழந்தை பிள்ளை, அதைத்தான் பிதா புத்திர சம்பந்தம்னு சொல்ல வேணும். யதிராஜர் பிதா, புத்திரன் யதிராஜ சம்பத்குமாரன். இந்த 4 திவதேசத்துல ராமானுஜர் ரொம்ப அழகா 2 இப்படியும் 2 அப்படியும் வச்சுட்டார். நாதனுக்கும் தொண்டனுக்கு இருக்கிற சம்பந்தம், சுவாமிக்கும் தாசனுக்கு இருக்கிற சம்பந்தம் இது ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும். ஆச்சாரிய சிஷ்யனுக்கு இருக்கிற சம்பந்தம், பிதாவுக்கும் புத்திரனுக்கு இருக்கிற சம்பந்தம் அது திருவேங்கடத்திலையும் யாதவாதிரியிலையும். அதனால 2 இடத்துல தன்னை வசத்தி வச்சு பெருமாளை கீழே உட்காந்துட்டார், 2 இடத்துல பெருமான மேல வச்சு தன்னை கீழே உட்காந்துட்டார். ஆக மொத்தத்துல சம்பந்தம் தானே. பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மம ஆத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதான்னு சொல்லுகிறோம். பிள்ளலோகாச்சாரியர் நவவித சம்பந்தத்துல இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். 9 சம்பந்தங்களிலே இந்த 4 சம்பந்தத்தை இந்த 4 க்ஷேத்திரங்கள்ல சேவிச்சுக்கலாம். அதுவும் ஒரு வழி. இன்னொரு வழியா பார்த்தோம்னால், பெருமான நாம் ஆசையுடன் அணுக வேண்டுமானால் சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும் தேவபிரானையே தந்ததா என்னடைந்த வன்குருகூர் அவர் சிலகோபன்னு பாசுரம். மனோவாக்காயங்கள் 3, அந்த 3த்தினாலையும் பெருமான ஆசிரியிக்க வேண்டும். 3 ஒத்துழைக்கலையா, 1வது வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு 3ஐயும் ஆண்டாள் சொன்னாள். அதுல இந்த திவதேசத்துல எப்படி பெரியோர்கள்லாம் ஆழ்வார்கள் பிரிச்சிருக்கார்கள்னால் 3ஐயும் சேர்த்து திருவரங்கத்துல சொல்லிடுறா. அப்புறம் 3ஐயும் ஒன்னொன்னா பிரிச்சு அந்தந்த திவதேசத்துக்குன்னு கொடுத்துடுறார்கள். சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும். இது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில நம்மாழ்வாருடைய பாசுரம். சிந்திக்கும் அப்ப மனசார சிந்தித்தாக வேண்டும். திசைக்கும் தேரும் கைகூப்பும், கைகளால காயத்தாலே கையை கூப்பி வணங்கியாக வேண்டும். திருவரங்கத்துள்ளாய் என்னும், என்னும்னா வாயால திருவரங்கத்துள்ளாய்னு சொல்லுகிறாள். அப்ப மனசு மொழி மெய் மனோவாக்காயம் இந்த 3ம் திருவரங்கநாதனிடத்தே அப்படிங்கிறத முதல் திவதேசத்துல பார்த்துக்கலாம். அதே நம்மாழ்வார் திருவிருத்தத்துல பாசுரத்தில் முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூன் குழற் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் விலை கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் இவள் வரமே திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமே. பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமேனா வாயால திருவேங்கடம்னு சொல்றார். இந்த குழந்தைக்கு வயசே ஆகல, இன்னும் அந்த வயசுக்கு வேண்டிய அறிகுறிகளே திருமேனில தெரியல. முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குழற் புரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும், இது இத்தனை சின்ன குழந்தைக்கு உண்டான அடையாளம். ஆனா பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமேனா வாயத்திறந்தா மட்டும் திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்றாள். அப்ப சொல்லுவது திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிச்சுட்டார், வாக்க திருவேங்கடத்துக்கு சமர்ப்பிச்சார்னு தெரியுது. அதே தேவ பெருமாளை பத்தி சொல்லச்சே, அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே தொழுதெடுங்கிறதுனாலே காய்க்க கைங்கிறத சொல்லிட்டார். திருவேங்கடனை கற்கின்ற வாசகமேங்கிறதுனாலே வாச்சா கைங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் திருநாராயணபுரத்துக்கு வந்தார். திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்மின், அப்ப சிந்தனைய 3வது விதேசத்துல வச்சுட்டார். 3ஐயும் சேர்த்து திருவரங்கத்துல வைத்தார். அப்புறம் தனித்தனியா 3 திவதேசத்துக்கு மனோ வாக்காயத்தை கொடுத்துட்டார். ஆக மொத்தத்துல ஆழ்வார்கள் பாசுரத்துல பார்த்தா இப்படி இந்த 4 திவ்யதேசத்துக்கும் மனம் மொழிமைன்னு முக்கரண முயற்சின்னு தமிழ்ல சொல்லுவா. திருக்கரணத்தினாலே முயற்சி பண்ண வேண்டும். அப்படி இருந்தா ஏதானும் ஒன்னான்னு ஒத்துழைக்காதா? ஆழ்வாரே சொல்லும்போது அப்பப்ப மனசகாயம் இன்னிக்கேன்னு வியாக்கியானத்துல வரும். மனசு சகாயமே இல்லாமல் வாயால மட்டுமே திருமாலிருஞ்சோலமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான்னு பாசம். வாயால திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன், மனசுக்கெல்லாம் பட்டெல்லாம் சொல்லலை. சொன்னதுக்காகவே பெருமாள் என்கிட்ட ஓடி வந்துட்டாருனால் அப்ப ஒன்னே போரும், 3 சேர்ந்திருந்தா அது ஏன் சுவாமி பிரிச்சு இந்த 3 திவ்யதேசத்துக்கு மட்டும் ஒண்ணுன்னு சொல்லணும், திருவரங்கத்துக்கு மட்டும் எல்லாம்னு சொல்லணுமானால் திருவரங்கத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? ஏன்னா அடிகொட்டட கூடுமாகில் நீ கூடிடு கூடலே என்ன ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார்னு திருமாலிடுஞ்சோல பெருமாளிடத்துல அவளுக்கு ஆசைதான். இருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சாதிக்கிறார், ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ராத்திரி எல்லா திவ்யதேசத்து பெருமாளும் வந்து தங்கி சயனத்திருக்கோலம் அங்கதான். ராத்திரி வேளை எல்லாருக்கும் லாலி பாடி அப்படியே டோலோத்சவம் நடத்துறதே ஸ்ரீரங்கத்துல தான் நடக்கும். ஏன்னா அந்த க்ஷேத்திரம் பிரதான க்ஷேத்திரமா,
எல்லா திவதேசத்தெம்பெருமானும் எல்லாருமே வந்து ராத்திரி வேளையில தங்கி திருவேங்கடமுடையான் உட்பட தேவப்பெருமாள் உட்பட எல்லாம் பள்ளி கொள்ளும் இட தடிகொட்டிட கொள்ளுமாகில் என்ன அரங்கன் திருமுத்தத்துலதான் வருவார்கள்னு இருக்கிறதுனால மூணையும் அங்க சேர்த்துருவோம். அவ்வளவு ஏன் பற்ற சாதிக்கும் போது வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மரகள் 1000ம் ஈன்னமுதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுஷன் என்ன 1000 பாசுரங்களும் திருவரங்கத்துக்கு தாங்கிறார். ஆனா 10 பாட்டு தான் ஸ்ரீரங்கத்துக்கு. 7ஆம் 10 2ஆம் திருவாழ்வு மட்டும்தான். 1000 வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் 1000 அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுல இருந்து அமுது பாறையில பிரசாதத்தெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருவா. ஒரு இடமா சேர்த்துட்டு பெருமாள் கண்டரலை பண்ணவனே இந்த சன்னதிக்கு எடுத்துன்னு போங்கோ, இந்த சன்னதிக்கு எடுத்துன்னு போங்கோ, இந்த சன்னதிக்கு எடுத்துன்னு போங்கோன்னு பிரிச்சு கொடுப்பாளாம். அத போல திருவரங்கத்துல 1000 பாசுரத்தையும் சமர்ப்பிச்சுட்டு திருமோகூருக்கு இந்த 10, திருவேங்கடத்துக்கு இவ 10, இந்த 10 இவருக்கு, இந்த 10 இவருக்குன்னு கொடுத்துருக்கணும்னால் மனம் மொழி மெய் 3 ஸ்ரீரங்கத்துல சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் அதுல இருந்து ஒவ்வொன்னாக எடுத்து அடுத்த திவதேசத்துக்கு கொடுத்தார்னு வைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்த்தாலே இந்த 4 திவதேசத்துக்கும் சம்பந்தம். இது சேர்த்துத்தான் எப்போ நித்தியம் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரீரங்க மங்கள நிதியம் கருணா நிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம். இப்படி ஒரு சில விஷயங்கள்ல இருக்கிற ஒப்புமை என்னான்னு பார்த்துட்டோம். நமக்கு இப்ப 75வது திருநட்சத்திரம் நடத்துறது ஜீயர் சுவாமிக்கு. அவருக்கு 4 திவதேசத்துக்கு என்னன்னு பார்க்க வேண்டாமா? அதற்கப்புறம் முதல் திவதேசம் போக மண்டபத்தை பத்தி என்னன்னு விண்ணப்பம் பண்றேன். சுவாமி திருநாமத்துல பல திருநாமங்கள் சேர்ந்திருக்கு. ஒரு திருநாமமா இல்ல. யதுகிரி, யதிராஜ, நாராயண, ராமானுஜ, ஜீயர் சுவாமி 5 திருநாமங்கள் இருக்கு. 5 சப்தங்கள். 5 சப்தங்கள் சேர்ந்து ஒரு திருநாமமா இருக்கு. அந்த 5 சப்தத்தை முதல்ல 4ஆ பார்த்துப்போம். யதுகிரி, யதிராஜ, ராமானுஜ, நாராயணம். யதுகிரி, யதிராஜ, நாராயண, ராமானுஜ, ஜீயர். ஜீயர்ங்கிற பெயரை தனியா வச்சுப்போம். அது பட்ட பெயர். இப்ப 4 திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த 4 திவதேசத்துக்கும் தொடர்பு சொல்லலாம். அல்லது 4 திருநாமங்களுமே ஒரே திவதேசமான யாதவாதிரியை சொல்லும்னு வச்சுக்கலாம். யதுகிரிங்கிறதுனாலே யதுகிரி யாதவாதிரியை சொல்லும் திருநாராயணபுரத்தோட சம்பந்தம். யதுகிரி யதிராஜ நாராயண. யதிராஜன்னு சொன்னா சுவாமி சற்று முன் தும்பரா சாய்த்தார். எத்தனம் பண்றவன் தான் யதி. ராஜா ரஞ்சயதீதி ராஜா, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ராஜா. இந்த யதிராஜான்னு சொன்னாலே பிரயத்தனம் பண்ணதாரு. சம்பிரதாயத்துக்கு ராமானுஷரை உருவாக்கினதோ திருமங்கையாழ்வாருக்கு சொத்து கொடுத்த காலத்திலே இருந்து, இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, திருமங்கையாழ்வாருக்கு மணல்ல போய் தங்கத்தை எடுத்து கொடுத்த காலத்திலே இருந்து தேவப்பெருமாள் தானே பண்ணார். அதனால இங்க யதிராஜான்னு சொல்லும் போதே காஞ்சிபுரத்தினுடைய சம்பந்தம். நாராயணான்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல சயனிச்சென்றிருக்கிற பெருமாளுக்கு பழைய நாள் பேர் நாராயணன் தான். ஆராதய ஜெகநாதம் இக்ஷாகுகுல தெய்வதம் என்னும் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்னும் அயோத்தியில இருந்த நாராயண பெருமாளை சேவிக்க சீதை ராமன் 2 பேரும் உள்ளே புகுந்தார்கள்னு வசிஷ்டாச்சாரியர் சொன்னபடிக்கு சுவாமி ராமன் உள்ள போனார். அதனாலே நாராயண பெருமாள்னா ஸ்ரீரங்கம்னு வச்சுங்க. யதிராஜ செல்லப்பிள்ளையினுடைய ஆஸ்தானம். அதாவது முதல்ல யதுகிரின்னு சொன்னது செல்லப்பிள்ளை ஆஸ்தானம். யதிராஜர் தேவ பெருமாள். நாராயணன் இதோ ஆசிரியமா ஸ்ரீரங்கத்து பெருமாள். அதுக்கப்புறம் ராமானுஜ. ராமானுஜருக்கும் திருவேங்கடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? இருக்கே. ராமானுஜன்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் தான் ராமானுஜன். லக்ஷ்மணன் சொன்னா ஆதிசேஷன் அவதாரம் தான். அதுவே ஆதிசேஷன் தான் மலையே திருவுடம்பு. திருவேங்கடத்துக்கு மலையே பெருமாளுக்கு திருமேனி தான். அதனால ராமானுஜன்னு சொல்லணும்னா ஆதிசேஷன் அர்த்தம் கொண்டு ஆதிசேஷனே தனக்கு திருமேனியா வச்சுருக்கிறதுனாலே அந்த திருநாமத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் தொடர்புன்னு வச்சுனுட்டா 4 திவதேசத்தினுடைய தொடர்பும் வந்துடுத்து. ஆனா சுவாமி யதிராஜஜீயர் யதுகிரி யதிராஜஜீயர்னு சிறப்பு பெயரோடு இருக்கிறார். அதனால யதுகிரின்னு மலையினுடைய பேர் வந்தது. யதிராஜன்னா உற்சவர் யதிராஜ சம்பத்குமாருடைய பேர் வந்தது. நாராயணன்னா மூலவர் செல்வநாராயண பெருமாளுடைய பேர் வந்தது. யதிராஜ நாராயண. ராமானுஜன்னு சொன்னால் ராமனுக்கு தம்பினா ராமப்பிரியன் இல்லையா? ராமனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய தம்பி பரதனா இருக்கட்டும் லக்ஷ்மணனா இருக்கட்டும். ஆனால் அந்த ராமப்பிரியன்கிற பேரும் வந்தது. ராமப்பிரியன் அவருக்கு இயற்பெயர், அதுவும் வந்தது. யதிராஜ சம்பத்குமாரன்கிறது வந்த காரண பெயர். ராமப்பிரியன்றது அவருக்குன்னு இருக்கிற பேரு. ஆனா உடையவர் திருமடியில வந்து அமர்ந்தபடியாலேயே யதிராஜ சம்பத்குமாரன் பேர் வந்தது. அதனாலதான் இந்த 2ஐயுமே சேர்த்து சொல்லணும். நமக்குன்னு இருக்கிற இயற்பெயரும் புரியணும், வந்து சேர்ந்த பேரும் தெரியணும். அதனால திருநாமத்துல 2ம் இருக்குன்னு வச்சுடுங்க. அப்ப 4மே வந்துடுதா?
எதுகிரின்னு சொன்னாலும் மேல்கோட்டையத்தான் குறிக்கும். யதிராஜான்னு சொன்னா யதிராஜ சம்பத்குமார குறிக்கும். நாராயணான்னு சொன்னாலும் செல்வநாராயண பெருமாளை குறிக்கும். ராமானுஜான்னு சொன்னா ராமப்பிரியனை குறிக்கும். கடைசியா ஜீயர்னு இன்னொன்னு தொக்கி நிற்கிறது என்னால் சுவாமி மணவாள மாமன்களை குறிக்கும். சேர்த்துடுங்க. ஏன்னா பராங்குஷ பரகால யதிவரர்கள்னு சொல்லலையா? அதனால நாலு திவ்ய தேசத்துக்கு தனித்தனியாவும் பெயர் காரணம் சொல்லலாம். ஒரே திவ்ய தேசமான யாதவாத்ரி அங்கேயும் 4 திருநாமங்களும் பொருந்துறதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க வேண்டிய தலைப்பு போக மண்டபத்துக்கு என்ன ஏற்றம், புஷ்ப மண்டபத்துக்கு என்ன ஏற்றம்ங்கிறது. இது ஏன் போக மண்டபம்னு சொல்றோம்? ரொம்ப அனுபவம் நன்னா இருக்கும் போல் இருக்கு. அடி என் தாப்பனார் வெடிக்க சொல்லுவார், பக்கத்து ஊர்ல மழை தூர்றாப்புல இருந்தா மணியக்கார சுவாமி ஸ்ரீரங்கத்துல புறப்பாட்டை நிறுத்திடுவார்னு சொல்லுவார். இங்க தூரெல்லாம் வேண்டாம், இங்க மழை பெய்யறத பத்தி பேச்சே இல்லை. தூரல் போடுறாப்புல இருக்கும். இந்த ஊர்ல இல்ல, பாலம் தாண்டி அந்த பக்கம், அந்த தாண்டி தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி பக்கத்துல மழை பெய்யறாப்புல இருந்தா இனி கிடையாது. நேர் எதிர் தேவப்பெருமாள். என்ன மழை கொட்டினாலும் என்ன வெயில் அடித்தாலும் அந்த 3.5 மைல் போய்த்தான் தீருவார், 3.5 மைல் வந்துதான் தீருவார். அது அவர் தியாகேசன் தியாகராஜன். அதனால அவர் பண்றார். இவர் போகமூல்யம். அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, அனுபவிப்பார். இத போக மண்டபம்னு எப்படி நிச்சயமா சொல்லுவீழ்னால், பாக்கி 3 பெருமாளும் நின்றுட்டு இருக்கிறச்சே இவர் தானே படுத்துட்டு இருக்கார். அதுவே பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா அடுத்து திருவேங்கடமுடையானோ நின்ன திருக்கோலத்துல இருக்கார், தேவ பெருமாள் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கார், செல்ல பிள்ளை இன்னும் நின்றுட்டு தான் இருக்கார். 3 பெருமாளும் நின்றுட்டு இருக்கிறச்சே ஒருத்தர் மட்டும் சயனிச்சுட்டு இருக்காருனால் நின்றுட்டு இருந்தா உழைக்கிறவாள்னு அர்த்தம். சயனிச்சுனுட்டா அனுபவிச்சுட்டு இருக்கிறவாள்னு அர்த்தம். நம்ம சீவைஷ்ணவர்களுக்கே அனுபவத்துல ஆசை அதி. அதனாலதான் குணானுபவ கைங்கேட்டங்களே பொழுதுபோக்காக கொள்ளுகையும்னு சொல்லலையா? இவ யாரும் உபாயத்துல புத்தி பண்ணாதே, பிராபியத்துல தானே புத்தி பண்ணுன்னா. உபாயம்னாலே நிக்கணும், பிராபியம்னாலே படுத்துடணும். அப்படின்னு தப்பா சொல்லியிருக்கேன். பிராபியம்னா இன்னும் ஓடணும், இன்னும் நிறையவே உழைக்க வேண்டும். நம்ம பொதுவா தப்பா புரிஞ்சுடுவோம். நமக்கு எல்லாம் உபாயத்துல சம்பந்தமே இல்லை. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நெருக்க பிராப்தி இல்லைன்னா இதெல்லாம் உபாயத்துல மட்டும்தான். பிராபியம் கைங்கரியம்னு வந்தா கண் இமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்கார்றதுக்கு ஒழிவு இருக்காது. ஓடணும் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி, இந்த உடம்புல சக்தி கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் உழைச்சுத்தான் தீர வேண்டும், உபாயமாக அல்ல. எப்போ உபாயமே வேண்டான்னு விட்டாரோ வேற என்ன வேலை நமக்கு? நம்ம எல்லாம் ஓடி வேலை பார்க்கறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றணும், வீடு கட்டணும், வாசல் பண்ணணும், சாப்பிடணும், இதுக்காகத்தானே. இல்ல அதெல்லாம் நான் ஒருத்தர் ஒன்று கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டால் அப்புறம் நம்ம வேற என்ன செய்வோம்? அந்த கொடுக்குறேன்னு சொன்னவருக்கு உழைக்கிறது மட்டும்தானே வேலையா இருக்கணும். அதைத்தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஏதோ அவர் தரேன்னு தான் சொல்றார், ஆனா அதை தாண்டி எங்கேயோ சுத்தனமே இருந்தால். அதனால நிறைய உழைச்சுன்னு இருக்கிற பெருமாள் நின்ன பெருமாள்னாலே உழைப்பில் இருக்கார், எத்தனை மைண்ட் இருக்கார். சயன பெருமாள்னாலே நன்னா சயனிச்சுட்டார். இது ஒரே வித்தியாசம். அதனால இதுதான் போக மண்டபமா இருக்கணும். அதை தவிர பாக்கி 3 பெருமாளும் மலைக்கு மேல இருக்கா. இந்த ஒரு பெருமாள் மட்டும்தான் 2 ஆற்றுக்கு நடுவிலே கிடக்கிறார். முதல் பெருமாள் திருவேங்கடமுடையான் வெங்கடாச்சலத்துல இருக்கார். அடுத்த பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் ஹஸ்திசைலத்துல எழுந்தொள்ளி இருக்கிறார், ஹஸ்திகிரியில இருக்கார். ஒருத்தர் வெங்கடாச்சலம், அடுத்தவர் ஹஸ்திகிரி, இன்னொருத்தர் யாதவாத்ரி. பேரு ஏதோ மாத்தி வச்சிருக்கா பாரு. வெங்கடாச்சலம்னா அச்சலம்னா மலை, ஹஸ்திகிரின்னு சொன்னா கிரின்னா மலை, யாதவாத்ரின்னு சொன்னா அத்ரின்னா மலை. அது பெரிய மலையா இருக்கட்டும், சின்ன மலையா இருக்கட்டும், மலைக்கட்டு பிரதேசமா இருக்கட்டும், 3 பேரும் மலையில இருக்கா. அப்படின்னாலே கொஞ்சம் தபஸ்விகள்னு அர்த்தம். ஒருத்தர் ஆத்தங்கரையில சயனிச்சுட்டார் அப்படின்னா நல்ல போகின்னு அர்த்தம், நன்னா அனுபவிச்சுட்டு போறார். ஏன்னா மலையில இருந்து தபஸ் பண்ணி அந்த நாள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, நெருப்புக்கு நடுவுல தபசு, அதே மாதிரி கடலுக்குள்ள தபசு. இந்த பெருமாள் தபஸுக்கெல்லாம் இல்லை, அனுபவிக்கிறதுக்குன்னு சயனித்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தாலும் இதைத்தான் போக மண்டபம்னு சொல்லணும். இன்னும் 3வது வழி பார்த்தீங்கன்னால், போகம்ங்கிறதே பெருமாளுக்கு பிரசாதம் முதலானவை. இன்னும் மற்ற திவதேசங்கள்ல பிரசாதம் கூட இருக்கலாம். திருவேங்கடமுடையான் பிரசாதம் இன்னும் நிறைய இருக்கலாம், திருவரங்கத்து பிரசாதத்தை விட அது கூட இருக்கலாம். அதை விட பெருமாளுக்கு ரொம்ப இனிமைன்னு எதை சொல்ல வேண்டும்? ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். 11 பாடும் பெருமாள் இவர் தானே. அப்ப 10 ஆழ்வார்களாலும் பாடப்பட்டிருக்கார். மொத்தம் 247 பாசுரங்கள். தமிழ்ல அக்ஷர எண்ணிக்கை 247. உயிரெழுத்து, உயிர்மொழி எழுத்து, மெய் எழுத்து, உயிரெழுத்தெல்லாம் சேர்த்தா மொத்தம் 247. அதனாலதான் தமிழுக்குன்னு அந்த பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். 247 பாசுரம், 247 எழுத்துக்கு பாசுரம். அதைத்தான் பெரிய திருநாளாக திருமங்கையாழ்வார் பிரார்த்தித்து முதல்ல 10 நாள் உற்சவமா, ராப்பத்து உற்சவமா ஆரம்பிச்சு, அப்புறம் பகல் 10 நாள் சேர்ந்து ரெண்டும் சேர்த்து 21 நாள் அத்தியனோத்சவம்னு ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுகிறது.
ஆழ்வார்கள் பதின்மராலும் பாடப்பட்டவர், அதனால பெருமை. இன்னொரு விதத்துல பார்த்தா போகஸ்தானம், பிராட்டியினுடைய நாட்டிய அரங்கம் இதுன்னு பெரியவாச்சான்கள் வியாக்கியானம். கண்ணாளங்கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோர் பேரும் அரங்கமே. அந்த அரங்கம்னு சொல்லும் போதுதான் பெரியவாச்சான் வியாக்கியானத்துல சாதிக்கிறார், இது ஸ்ரீரங்க நாச்சியாருடைய நிறுத்த ஸ்தானம். அப்படின்னாலே ஒருத்தர் நாட்டியம் ஆடின்னு இருக்கார், தர்மபத்தினி அப்படி பார்த்துன்னு ஆனந்தமா ஒருத்தர் சயனிச்சுட்டு இருக்கார். இதை விட போகத்துக்கு ஏதான வழி உண்டா? ஆனா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுல நடுவுல ரெண்டு பெருமாள் வேற இடத்திலேயே இருக்கா. இந்த மலை வேற, அந்த மலை வேற, பெருந்தேவி தாயாருடைய மலை இருக்கவே இருக்கு. திருவேன்முடையானுடைய தாயாருன்னு பார்த்தா திருச்சானூர் கீழே எழுந்துள்ளிருக்கார், அவர் மேல எழுந்துள்ளிருக்கார், ரொம்பவே தள்ளி இருக்கா. அதனால ஸ்ரீரங்கத்துல அப்படி இல்லாமல் நாட்டிய ஸ்தானத்திலேயே, பிராட்டியினுடைய நாட்டிய ஸ்தானத்திலேயே தான் சயனிச்சுருக்காரோ இல்லையோ, அதனாலேயும் போக மண்டபம்னு சொல்லலாம். இப்படி பல காரணங்களாலே முதல்ல சயனிச்சுருக்கிறதாலேன்னு சொல்லணும், ரெண்டு ஆத்துக்கு நடுவுல சயனிச்சுருக்கிறதாலேன்னு சொல்லணும். அதனாலதான் இனிதிரை திவலமோத எரியுந்தன் பறவை மீதே தனி கிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் என்பான். அந்த பெருமானை பார்த்துட்டு எனக்கு தாங்கலையேன்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசம். பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவதற் பவளவாயும். யார் ஆழ்வார் என்ன பாடினாலும் காவேரிய பாடாம மட்டும் ஸ்ரீரங்கத்தை பாடிட மாட்டான். உபய காவேரி மத்தியத்துல சயனிச்சுருக்கிறதே அந்த பெருமானுடைய இனிமை, பரம போக்கியத்துவம். காவேரிக்கே போக்கியத்துவம், க்ஷேத்திரத்துக்கு இன்னும் வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை. இந்த சோலை ரொம்ப நாளாக காத்திருந்தது. அதனால ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் போக மண்டபம் அப்படிங்கிறத நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு விதத்துல எந்த விதத்துல போகம், அப்படி என்னதான் பெருமாள் அனுபவிக்கிறார்னு பார்ப்போம். தசரதன் ராமனுக்கு தளிகை பண்றதுக்கு 16 பேரை வச்சிருந்ததா கேள்விப்படுறோம். பாச்சகர்கள் தளிகை பண்றவா, கீரை வகையெல்லாம் தளிகை பண்றதுக்கு ஒரு 4 பேராம், பிரசாத வகை தளிகை பண்றதுக்கு இன்னொரு 4 பேராம், திருப்பணியார பக்ஷண வகையெல்லாம் தளிகை பண்றதுக்கு இன்னும் 4 பேராம். ஏதானும் பிரதானமா உற்சவங்கள்லாம் வரும்போது இருக்கு, அந்த மாதிரில இருந்தா தனி தளிகை பண்றதுக்கு 4 பேராம். அதை போல திருவரங்கத்துல பிரசாதம்னு பார்த்தால் இன்னென்ன வகையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கார். உற்சவம்னு பார்த்தா இன்னென்ன வகையான உற்சவங்கள். அதே மாதிரி நாட்டியம், கச்சேரி, இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அந்த தமிழுக்குன்னு பார்த்தா அரையர் சுவாமியினுடைய கச்சேரிகள்லாம் தனி, அவர்கள் விண்ணப்பம் செய்து பாடுறதெல்லாம் ஆச்சரியம். அதே போல கானஸ்வரூபம். அதனால சங்கீதம் கேட்கணும்னால் வீணை சுவாமி போய் வீணைய மேட்டி தினப்படி ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தமா அனுபவத்தை கொடுக்கிறார். அர்ச்சகர்கள் பார்த்தா அதுலேந்து தொடங்கி 10 கொத்து பரிவாரத்தையும் ஏற்படுத்தி வைத்து சாத்தின முதலிகளுக்கு 10 கொத்து, சாத்தாத முதலிகளுக்கு 10 கொத்து, இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கா. நடையழகா அதுல ஒரு சிறப்பு, கொடையழகா சிறப்பு, பிரசாதத்துக்கு தனி அழகு. இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னால் அவர் சாத்திக்கிற புஷ்பம் தனி வகை, திருவாபரணங்களுக்கு இருக்கிற போக்கியத்துவம், அதுக்கு மேல வஸ்திரம் திருப்பரியட்டம் சாத்திக்கிறதுல இருக்கிற ஏற்றம், இப்படி பலதும் பார்த்து கொண்டே போகலாம். அப்படின்னா அதுக்கு 4 நாள் ஆகும். அதனால எல்லாவற்றையும் இன்னைக்கே பார்த்துட முடியாது. ஓரிரு விஷயங்கள் மட்டும் என்னன்னு விண்ணப்பம் பண்றேன். அந்த க்ஷேத்திரத்தை பெரிய கோயில்னு சொல்றோம். கோவில்னு சொன்னாலே போறோம், ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். அதுக்கு மேல பெரிய கோயில்னால் மண்டபம் பெரிய திருமண்டபம், தாயார் பெரிய பிராட்டியார், பெருமாள் பெரிய பெருமாள், உற்சவம் பெரிய திருநாள், அவசரம் தளிகைக்கு பெரிய அவசரம், உச்சிக்கால தளிகைக்கு பெரிய அவசரம்னு பேரு. எதுவாக பெரிய திருமண்டபம், பெரிய பிராட்டியார், பெரிய பெருமாள், பெரிய அவசரம், ஊர்லயே எழுந்துருளி இருந்தவர் பெரிய ஜீயர், இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய பெரியாங்கிற பேரோட இருக்கிறதுனாலே எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமானு பார்க்க வேண்டாமா? அந்த க்ஷேத்திரத்துக்கே பெருமை, நடையழகாலே பெருமைன்னு சொல்லுவார்கள். பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா. பெருமாள் நடந்து காட்டுகிறார்னா 5 கதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 5 கதி மட்டும் இல்லை, அதை தவிரவும் 3-4 கதிகள் காணப்படுகின்றன. இதிலே ஆச்சாரியத்துல நாயனார் சொல்லும் போது வியூக சௌஹார்தம் பிரதானம்னு எழுதினார். இந்தந்த திவதேசத்துல பெருமாள் ஆழ்வாருக்கு என்ன குணத்தை காட்டினார்னு சொல்லிட்டு வர்றார். அதுல இதை வியூகமா எடுத்திருக்கார். வியூகம்னாலும் சயன திருக்கோலம், அதனாலதான் அவர் சேர்க்கிறார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள்னு தன்னையே பெருமாள் 4ஆ பிரிச்சிருக்கார். சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்டம்டா, சதுர்புஜா, எல்லாம் 4 இருக்காரோ இல்லையோ. அதுல வாசுதேவன்கிறவர் வியூக வாசுதேவன், அப்புறம் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தர். இந்த வரிசையிலே சயனிச்சென்றிருக்கிறதுனாலேயே மறுபடியும் போகம்னு அர்த்தம்.
பார்க்கடல்லே வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விதித்து அதன் மேல பெருமாள் சேனிச்சுருக்காருன்னா ஆனந்தமான அனுபவம் இல்லையா? வைகுந்தத்துல ஆனந்தமான அனுபவம் இருக்கட்டும், அவர் நமக்கு கிடைக்க மாட்டாரே. பார்க்கடல்லா இருந்தா தானே பூலோகத்துல நமக்கு பக்கத்துல எழுந்துள்ளி இருப்பார். அதனால வியூக வாசுதேவன் சொல்லப்பட்டவரே வியூகமூர்த்தியா பரவாசுதேவனா பாஞ்சராத்திராகமத்தின்படிக்கு வியூக வாசுதேவனே கொண்டாடப்பட்டவர் தான் திருவரங்கத்து பெருமாள். அப்படி பார்த்தீங்கன்னாலும் போக மண்டபம்னு வச்சுடலாம். அந்த போக மண்டபத்தில் நடையழகுன்னு விண்ணப்பிச்சேன். அந்த க்ஷேத்திரத்துக்கே ஏற்றம் ஸ்ரீரங்கம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, நடந்து பெருமாள் வந்ததா தெரியுது. அப்படி கூட வருவாரா சுவாமி? ஏதோ கருடன்ல ஏறிப்பார் வருவார், இல்லை யார் தோல் மேலையான வருவார்னால் இல்ல. க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி. க்ஷீராப்தி தனக்கு பிடிக்கலையேன்னு விட்டுட்டாராம். சூரிய மண்டலம் வேண்டான்னு விட்டுட்டாராம். யோகிகளுடைய ஹிருதயத்தை காட்டிலும் இன்னும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல எனக்கு ஆசை. ரதிங்கதோ யத்ர சஹரிஹி. ரதிங்கதஹானா ஆசைப்பட்டு வந்தவர்னு அர்த்தம். ரதி விருப்பம், கதஹா சென்று சேர்ந்தவர். ரதிங்கதஹா அல்ல ரா எடுத்துங்க கா எடுத்துங்க ரங்கான்னு ஆச்சு. அது ஏன் ரங்கா ரங்கான்னு சொல்றோம்னால் ஆசைப்பட்டு பெருமாள் போய் சேர்ந்த இடம். அதனால ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். ஏன் அவ்வளவு ஆசைனால்? ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு நாட்டியஸ்தானம், அப்ப ஆசையா இருக்காதா? அதனாலதான் அங்கேயே இருப்போம். ஆண்டாள கல்யாணம் பண்ண பிற்பாடு சிவலிபுத்தூரோட இருந்துட்டார். ஸ்ரீரங்க நாச்சியார திருக்கல்யாணம் பண்ண பிற்பாடு ஸ்ரீரங்கத்தோட இருந்துட்டார். இவருக்குன்னு இருக்கிற ஊர்னா மறந்துட்டார். அதான் க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி. அந்தந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு யார் கூப்பிடுறாளோ அங்க போறதே இந்த பெருமாளுக்கு வழக்கம். கண்ணன் அப்படித்தான். பிறந்த ஊர் மதுரை. என்னைக்கான்னு இருந்தாரோ அன்னைக்கே கிளம்பி போனதுதான். 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். இருந்தாரோ? உஜ்ஜயின்ல படிக்க போனார். இருந்தாரா? துவாரகையில நிர்மாணிக்கு போனார். இருந்தாரா? அங்கிருந்து புறப்பட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு போயிட்டார். இருந்தாரா? குருக்ஷேத்திரத்துக்கு போனார். அங்கேயாவது இருந்தாரா? பிராபாச கஷேத்திரத்துக்கு போய் பரமத்துக்கே போயிட்டார். ஆக மொத்தத்துல சுவாமி அவர் இருந்த ஊர் பிறந்த ஊரான அந்த பச்சே பெருமாளுக்கு கிடையாது. யார் அடியார்கள் கூப்பிடுறார்களோ அந்தந்த இடம் தாடான்னு போய் விடுகிறார். அதனால இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய இடம்ங்கிறதுனாலேயே ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து சேர்ந்தார். நாராயணனாக ஜெகநாதனாக இருந்தவர் லங்கைக்கு போய் கொண்டிருந்த காலத்தை விபீஷணனை பார்த்துட்டு அப்படியே அவன் உள்ளத்துல புகுந்த அந்த எண்ணத்தை ஏற்படுத்த கீழே வந்தார். சேஷபீடத்துல எப்போதுமாக எழுந்துருளி விட்டார். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனெல்லாம் மாசந்தோறும் உற்சவத்தை சேவிச்சு விடலாம். எந்த உற்சவம்னாலும் எல்லாரும் வந்து நிக்கிறது. அந்த ஊர்க்காரர்களை பார்த்து கேட்பா, எங்களுக்கு எங்க நின்னுண்டு சேவிக்கணும்னு கொஞ்சம் இடம் சொல்லி தெரியலா? இல்லைன்னா வேகமா போயிடுவோம். இந்த தாண்டி அந்த தாண்டி போயிட்டு அப்புறம் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஓ, அதை நீங்க சேவிக்கலையான்னு பாருங்க. நம்ம உற்சவம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்த பிற்பாடு, ஓ நீ அதை சேவிக்கலையா இதை சேவிக்கலையான்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது இருந்து இன்னொரு தடவை தான் சேவிக்கணும்னா 1 வருஷம் ஆகுமே. இதை போல ஒரு கைசிக ஏகாதசி புறப்பாட்டை சேவிக்க விட்டுட்ட விஜயரங்க சொக்கநாதன் 1 வருஷத்துக்கு தங்கி இருந்து கற்பூரப்படியேற்றத்தை அடுத்த வருஷம் சேவிச்சுட்டு போனார்னு பொம்மை வடிவத்துல இப்பவும் அவர் அங்கேயே இருக்கார். ஒவ்வொரு நாள் மேலப்படியில பெருமாள் இறங்க சேவை அவருக்கு சேவை சாதிச்சு தான் இறங்கிட்டு இருக்கார். ராமானுஜருக்கு ஆளவந்தாருக்கு நாதமுனிகளுக்கு நித்தியம் சேவை சாதிக்கிறார்னா புரியும். விஜயரங்க சொக்கநாதனுக்கு நித்தியம் அவர் சேவை சாய்ச்சின்னு இருக்காருனால், அதை போல குறும்பருத்து நம்பிக்கு திருவேங்குடையான் பண்ணிருப்பறனால் அது அவரவர்களுக்கு இருக்கிற ஆசை, அந்த பெருமானிடத்துல இருந்த பக்தி. ஏன் சொல்ல வந்தேன்? ஒரு புறப்பாடுன்னு சொன்னாலே உற்சவம்னு சொன்னாலே நடைதான் பிரதானமானது. முதல் நடை சிம்ஹகத்தின்னு சொல்லுவார்கள். அடுத்தது வியாக்ரகதி, 3வது ரிஷபகதி, 4வது கஜகதி, 5வது சர்ப்பகதி. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 கதி வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீள். முதல்ல இருக்கிறது சிம்ஹகதி. பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா. ராமன் இப்படித்தான் நடப்பறான். ராமனுக்கு இந்த நடையழகெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னால் இந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணி பண்ணி அர்ச்சகனா தெரிஞ்சு விட்டார். இவர் அர்ச்சனா இருந்தார், இவருக்கு நடக்க தெரியுமோ இல்லையோ. அதனால யாரு தன்னை வந்து ஆராதனம் பண்ணாலும் சொல்லி கொடுத்துட மாட்டாரா? அதனாலதான் அர்ச்சகர் ராமனும் தெரிந்து கொண்டார். ராமனு கூட சதுர்கதின்னு தான் சொல்லுவார்கள். ஆனா கம்பநாடர் மட்டும் தமிழ்ல கம்பராமாயணத்தை பார்க்கச்சே நாணி நடந்தான ஒரு பாம்பு நாணப்படும்படிக்கு நடந்தார்னு அவர் 5வதா சேர்த்தார். அது கொஞ்சம் பிற்காலத்து சொல்லு. அந்த காலத்து தான் 4 கதி பாடிட்டார்கள். இவர் சேர்த்து 5 கதியா பாடினார். இன்னைக்கு 5 கதிகளும் நம்பெருமாள் இடத்துல நம்ம சேவிச்சுக்கலாம். முதல்ல சிம்ஹகதி, அடுத்தது வியாக்ரகதி. சிங்கம் நடக்குமானால் நான் தான் முடிசூடா மன்னன்கிறது தெரியும். அதை போல பெருமாளன் நான் தான் ராஜா ரங்கராஜா என்று சொல்லி நடக்கிறார். இது முதல். அதற்கு அடுத்தது பார்த்தா வியாக்ரகதி. அது எப்பவுமே புலிப்பாச்சல்னாரே ஒரு வேகம் தானே தெரியும், கோபம் தான் கொப்பளிக்கும். அதனால புலி கோபத்துக்கு. வியாக்ரகதி ரிஷபகதி, அதுக்கு ஒரு கர்வம் இருந்துட்டே இருக்கும். பெரிய காளமாடு இருந்து காலை எப்படி மண்ணில் புரட்டிண்டு ஹும் ஹும்னு ஒரு சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா?
அது கொஞ்சம் கிட்டக்க போறதுக்கு சிங்கமா இருந்தா கூட கொஞ்சம் கூண்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். காளமாடு சத்தம் போட்டுதுன்னா அது என்ன பண்ணிடுமோன்னு நமக்கே பயமா இருக்கும், போக மாட்டோம். அது கர்வம். நான் தான் காளைங்கிற கர்வம். கரியான் ஒரு காளை வந்துன்னு பாசுரம். காளபுகுத கனாக்கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் பாடினாள். அதனால காளையா நடந்தார்னா கர்வம் தோத்த நடப்பார். யானையா நடந்தா நான் தான் இருக்கிறதுலே பெரிய விலங்கு, பெருமிதம் தோத்த நடப்பார். அந்த பெருமை தெரியறது. சிங்கத்துக்கு பெருமை உண்டு, ஆனா அவ்வளவு பெரிய விலங்கு இல்லையோ, தேஜஸ் நிறையா இருக்குமே தவிர பெருமிதப்பட முடியாது. அதை போல யானையா நடந்தா பெருமிதமா நடக்கிறார். கடைசியில சர்ப்பமா நடக்கும்போது ஒரு பாம்பு தம் புற்றுக்குள்ள போறச்சே மொத்தத்தையும் ஒடுக்கிக்கும். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆச்சாரிய நடத்துல ஒடுக்கத்தோட தான் நடந்தாக வேண்டும் அப்படின்னு சர்ப்பகதியில சொல்றாருன்னு. இந்த 5 கதி எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர கருட கதி உண்டு, ஹம்ச கதி உண்டு, மஸ்தக கதி உண்டு. தை மாசம் உற்சவம் நடக்கும். பூபதி திருநாள் ஆச்சரியமான உற்சவம். பூபதியினாலே ராஜா ஏற்படுத்திய உற்சவம். அவன் பேர்ல அது பூபதி திருநாள் நடக்கிறது. தை உற்சவத்துல மட்டும்தான் உபயநாச்சிமாரோட திருத்தேர். பாக்கி 2 தேர்லையும் நம்பெருமாள் மட்டும்தான் எழுந்துடுவார். தைத்தேருக்கு மட்டும்தான் உபயநாச்சிமாரோட தேர். அந்த தை உற்சவத்துல முதல் நாள் உற்சவம் கார்த்தால யாத்திரா தானம் நடக்கணும். நம்பெருமாள் உள்ள எழுந்துருளி இருப்பார். அமுதுபாறை, அமுதுபாறைக்கு பக்கத்துல நம்பெருமாள் தோழிக்கினியான்ல இருக்கார். அங்கேருந்து புறப்பட்டு தான் இனிமே மேல புறப்பாடாகணும். அப்ப கீழே எழுந்துருளி இருப்பார். பக்கத்துல ஸ்ரீபாந்தாங்கூர்கள்லாம் வந்து நின்றுடுவா. எப்போதும் சொல்லி ஜாகிரதைப்படுத்தி மணிக்காரர் வந்து சேவிச்சுட்டு போய் அப்புறம் அனுமதி பெற்றுக்கொண்டு மெதுவா தொட்டு அலுங்காம குலுங்காமத்தானே மேல எழுந்துருள பண்ணணும். ஆனா கருட பட்சி அப்படி போகாதான். அப்படின்னுதுன்னா மேல படுமா, அப்படின்னுதுன்னா கீழே இறங்கிடுமா. பாக்கி பறவை எல்லாம் மெதுவா நம்மளாட்டம் முட்டிய ஊனுண்டு முழங்கால் வலி முதுகு வலி அப்படின்னு மெதுவா எழுந்திருக்கிற மாதிரி எல்லாம் கருடன் எழுந்திருக்காது. அது தட்டின வேகத்துல மேல போகும், அப்படியே வேகத்துல கீழே இறங்கிடும். அது போல இங்க மணிக்காரர் சொன்னதுதான் தாமதம். அதே க்ஷணத்திலே கீழே தரையில இருந்த பெருமாள் ஸ்ரீபாந்தாங்கியோட தோல்ல இருப்பார். அதே போல இறங்கும் போது தோல்ல இருந்த பெருமாள் கீழே இருப்பார். அதை கருட கத்தின்னு சொல்லுவார்கள். அது போல ஹம்ச கத்திங்கிறது ரொம்ப மெத்தனமா நடக்கிற கதி. அண்ணன் நடைனாலே கொஞ்சம் மெதுவா நடக்கிறா, அது பெடையடத்த மடவண்ணம் பிரியாதுன்னு திருவங்கியாழ்வாருடைய பாசம். அப்படி முன்னாடி போற அன்னப்பறையை பார்த்து நடையோடியலி நாணி ஒலிக்கும் நரையூரே என்று திருநறையூர் பதிகத்துல திருவங்கியாழ்வார் பாடினார். அந்த ஊர்ல இருக்கிற அன்னப்பறவைகள்லாம் மகாலட்சுமி எப்படி நடக்கிறாளோ, திருநறையூர்ல இருக்கிற பெண்களோ அங்க இருக்கக்கூடிய தாயாரோ எப்படி நடப்பாளோ அதை பார்த்து இந்த பெண்ணு ரொம்ப அழகா நடக்கிறாளே, நாம அதை போல நடக்கணும்னு முயற்சி பண்ணுமா, தோத்துப்படுமா. அதனால இனிமே இவாளோட போட்டிக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள நாணப்பட்டு போடுமா. அதுதான் நடையோடு இயலி நாணி ஒலிக்கும் நரையூரேன்னு பாடினார். அந்த ஹம்சகதி தாயாருக்கு ஹம்சகதி உண்டு, பெருமாளுக்கு ஹம்சகதி உண்டு. கடைசியா சொன்னது மஸ்தக கதி. அப்படி என்னால் தலையை மட்டும் தூக்கி சேவை சாதிக்கிறது. யானை அந்த மாதிரி தூக்கும், சர்ப்பம் படையெடுக்க சேவும் படம் எடுத்தாலும் அந்த மாதிரி தூக்கும். நீங்க எப்படி எப்பவாவது சேவிச்சிருக்கலாம். பெருமாள் எழுந்தருளி இருப்பார். பூச்சாச்சி உற்சவத்தும் போது சேவிச்சுன்னா பூவெல்லாம் சாத்திடுவா. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் ஓய் சாவதானான்னு சொல்லுவா. அப்ப அந்த முன்பக்கத்தை மட்டும் இப்படி மேல தூக்கி 5 வினாடி இருக்கலாம், 10 வினாடி இருக்கலாம், உடனே முன் தோல்ல இறங்கிடுவார். இப்படி தலையை மட்டும் தூக்கி சேவை பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ, அதுக்குதான் மஸ்தக கத்தின்னு பேர். சாவதானான ஜாகிரதைன்னு அர்த்தம். ஜாகிரதையா இருங்கோ, பின்வட்டம் ஜாகிரதையா இருக்கணும், முன்வட்டம் ஜாகிரதையா இருக்கணும், எங்க தோல்ல நிற்கணும், எவர் கையில இருக்கணும், எத்தனை வினாடி இருக்கணும், எத்தனை பேர் சேவை, மொத்தம் கணக்கு வச்சிருக்காரு. இது ஒவ்வொன்றும் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு அந்த பெருமானுடைய உற்சவத்தெல்லாம் சுவாமி அப்படிதான் பார்த்து பார்த்து ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதெல்லாம் பெருமானுடைய கதியை பத்தினது. உபயநாச்சிமாரோடு எழுந்துருளினா திருச்சிவிகையில் எழுந்துருள்வார், தனியா எழுந்துருளினா தோழிக்கினியானில் எழுந்துருள்வார். நல்ல பாப்பா 40 நாள் உற்சவத்தும் போதும் எல்லா உற்சவத்திலையும் புறப்பாடு, பூத்தாச்சி உற்சவத்துக்கு புறப்பாடு, வசந்தோத்சவத்துல புறப்பாடு, எல்லா உற்சவத்திலையும் புறப்பாடு. அந்த புறப்பாடுங்கிறத சேவிக்கிறதுக்காக தான் போகணும். வியாக்கியானத்துல நம்ம ஆச்சாரியர்கள் எழுதும்போது ஒரு நாள் புறப்பாடு ஒரு 5 நிமிஷம் நேரம் கழிச்சு போயிட்டா நம்ம நாமே ஆத்மஹத்தி பண்ணிக்கிறோங்கிற அளவுக்கு பக்தர்கள்லாம் இருந்திருக்கார்கள்னால், ஆத்மஹத்தினா ஆத்மஹத்தியா அவ்வளவு தூரம் மனசு வெதும்பி போயிடுவார்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இது புறப்பாட்டினுடைய அழகு என்னன்னு பார்த்தோம். அந்த ஒரு புறப்பாட்டை கைசிக ஏகாதசி அன்னைக்கு சேவிக்கிறதுக்கு விட்டுட்டோங்கிறதுக்காக 1 வருஷம் அங்கே தங்கியிருந்து அந்த ராஜா அடுத்த ஆண்டு தங்கியிருந்தான்னு சொல்லுவார்கள். இந்த புறப்பாடெல்லாம் தோழிக்கினியான்லையும் திருச்சிவிகையிலையும் வரது இருக்கட்டும். இது மொத்தத்தையும் விடுறதுக்கு அவர் தயாராயிட்டார். அடிய நாளைக்கு தான் தியாகராஜனை பத்தி சொல்லணும். ஆனா நம்பெருமாளும் ஒரு விதத்துல தியாகராஜன் தான். இப்பேற்பட்ட திருச்சியும் இப்பேற்பட்ட தோழிக்கினியானையும் வேண்டாம் என்று சொல்லிட்டு திருக்கைத்தல சேவையா எழுந்துள்ளுகிறார். அது வருஷத்துக்கு 2 நாள் நடக்கிறது. திருக்கார்த்திகை உற்சவம் ஆறுது. அப்புறம் பெருமாள் உள்ள வந்துருவார். அடுத்த மாசம் மார்கழி தனுர் மாசத்துல பெரிய அத்தியனோத்சவம் நடக்கணும். ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரை கூட்டின்னு வாங்கோன்னு நம்பெருமாளுக்கு ஆசை.
அவர் வந்துதான் இந்த உற்சவம் நடக்கணும். அவர் தானே பாடினவர். அப்ப அவரே வந்து பாடி காட்டட்டும். அதனால தன்னுடைய ஸ்ரீபாதம் தாங்குவர்களுக்கு ஆணையிட்டுடுவார். நேர ஆழ்வார் திருநெறி போங்க, நம் சடகோபனை அழைத்து கொண்டு வாருங்கள். சொன்னா ராஜா ரங்கராஜா சொன்னதை மாத்தி பேச முடியுமா? சட்டுன்னு தோழிக்கு ஞான கீழே வச்சுடுவா. அவாக்களே தோழிக்கு ஞானா அன்னைக்கு செங்கழி நீர் திருவாசி. அதனால செங்கழி நீர் திருவாசியை கீழே வச்சுட்டு அவரவர்கள் ஊருக்கு போயிடுறதா ஐதிஹ்யம். அவ இல்லைன்னா இவர் எப்படி உள்ள போவார்? அதனால திருவாசியிலேருந்து கீழே இறங்கி பெருமாள் மட்டும்தான் இருப்பார். 3 அர்ச்சக சுவாமி வந்து தங்க கையில ஏந்தி கொண்டு இந்த ஜெய விஜயாள் துவாரத்திலேருந்து உள்ள தன் ஆஸ்தானத்து வரைக்கும் திருக்கைத்தல சேவையாத்தான் எழுந்துடுறார். இன்னைக்கும் சேவிக்கலாம். அதனால தோழிக்கினியான எழுந்திருந்தாலும் நடையழகுதான். எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு திருவடியால நடந்து போனாலும் நடையழகுதான். அதே போல நாயக்கியான பராங்குஷ நாயக்கிக்காக ஒரே ஒரு நாள் ராப்பத்து உற்சவத்தில் 7ஆம் உற்சவத்தன்னைக்கு கங்குலும் பகலும் நாயகி கண்டு இளறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். 7ஆம் உற்சவத்தன்னைக்கு பெரிய திருமாமண்டபமும் திருமாமணி மண்டபம் ஆயிரக்கால் மண்டபத்துக்கு நடு அங்க எழுந்துருள் இருந்து எல்லாவற்றையும் திறந்து தான் மட்டும் 3 அர்ச்சகர்கள் கையில ஆரோகணித்து தள்ளி இருப்பார். ஆயிரக்கால் மண்டபத்துக்கு நடுவுல நம்மாழ்வார் எழுந்துருள் இருப்பார். மணிமண்டபத்துக்கு மேல நம்பெருமாள் இருப்பார். அங்கிருந்து இந்த ஆழ்வாருக்கு தான் சேவை. ஜனங்கள் எல்லாம் நம்மாட்ட பக்தர்கள் பெருமாளுக்கு கிட்டக்க நின்று சேவிச்சுடணும்னு பாப்பா. அங்க கிட்டக்க நின்னா அன்னைக்கு அனுகிரகமே கிடைக்காது. யாரா இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு பின்னாடி நின்னா தான் அன்னைக்கு நம்பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். நான் முன்னாடி போறேன் அவர் சேவை சாதிக்கிறதே அவர் ஒத்தருக்கு தான், அடியனுக்கு இல்லை உங்களுக்கும் இல்லை. அது அவருக்குன்னு வந்தால் அப்ப அவர் பின்னாடி நின்னத்தானே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாருமே பாகவதர்களுக்கு சேவை பண்ணு. விபீஷணன் அவன் பின்னாடி வந்த 4 பேருக்கு விசாரணையே இல்லாத கிடைச்சுடுத்தே. ஒரு விபீஷணனை பத்தி தான் 1/2 மணி நேரம் வாதம் நடந்தது. சரின்னு ராமன் ஏத்துனுட்டார். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி வந்த 4 பேரும் யாரு என்னன்னு பேச்சே இல்லை. முன்னாடி வந்தவன் நல்லவன் ஒத்துண்டாச்சுன்னா பின்னாடி வந்தவன் போக வேண்டிதான். அப்ப நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னா நமக்கும் கிடைச்சிடும். அதை விட்டுட்டு நான் நேர போறேன்னால் ஒண்ணும் நடக்காது. சேவையும் கிடைக்காது, அனுகிரகம் கிடைக்காது. ஏன்னா அங்க போனோம்னாலே ஒரே கூட்டமா இருக்கும். ஆழ்வார் பக்கத்துல நின்று பாருங்க, அவ்வளவு கூட்டமே இருக்காது. நன்னா சுகமா சேவிச்சுட்டு வந்துடலாம். ஆழ்வார் அனுகிரகத்தையும் சேர்த்து பெற்றுடலாம். இந்த ரெண்டும் பெருமானுடைய திருக்கைத்தல சேவை. ஏன்னா தோழிக்கினியான் சேவை தனி, திருச்சிறுக சேவை தனி. கைத்தல சேவையா எழுந்துள்ளார். திருமஞ்சனத்துக்கு அசராம நித்தியபடி பண்ணிக்கிற பெருமாள். கிட்டத்தட்ட 150 திருமஞ்சனத்துக்கு மேல வருஷந்தோறும் நடக்கிறது. திருமஞ்சனத்தின் போதும் சரி, மற்றைய காலத்திலும் புறப்பாட்டின் போதும் சரி, அரையர் சுவாமிகளுடைய கைங்கரியமே தனி இருக்கவே இருக்கு. விண்ணப்பம் செய்வார் என்று அரையர் சுவாமிகள் ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பெரிய பெருமாள் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு நம்பெருமாள் முன்னாடி 21 நாள் பாடுறதும் சரி. பாக்கி என்ன உற்சவமா இருந்தாலும் அரையர் சேவை இல்லாத ஒரு உற்சவமா? திருமஞ்சனத்தும் போது முழுக்க இருந்து தாளம் தட்டுறார். புறப்பாடு கண்டொருளுகிறார்னா அவர் தாளம் தட்டித்தான் போறார். போனோம்னா முன்னாடி நின்று தட்டினது மட்டும் இல்லை, அந்த பெருமாள் தோழிக்கினியான்ல வேகமா எழுந்துருளினா அரையர் சுவாமி அவரை சேவிச்சுட்டே பின்னாடி வச்சு போகணும். பாதையை அவ பார்க்க முடியாது. இப்படியே பின்னோக்கிய தாளத்தை தட்டின்னு பெருமாளைத்தான் பார்க்கலாம். அவராவது மெதுவா எழுந்துருளினா சரி. அவர் சிம்மகத்தியிலையும் வியாகர கத்தியிலையும் வரைச்சே இந்த சுவாமி மனுஷகதி. இவன் என்ன பண்ணுவார்? இருந்தாலும் அந்த வேகத்தோட வந்துன்னு தானே இருக்கா. அப்ப பாசுரத்தையும் பார்த்துக்கணும், கைங்கிறதையும் விடக்கூடாது, தாங்க பின்னோத்தி போறதையும் விடக்கூடாது. ஆனா அந்த பாசுர அனுபவத்தோட வரணும்னா அவர் முகத்தையும் திருவடியும் சேவித்தாத்தான் வரும். அந்த அரையர் சுவாமி தாளம் தட்டத்தான் இன்னைக்கு எல்லா உற்சவத்தையும் நடத்துகிறார். காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னைக்கெல்லாம் இன்னென்ன நாள்னு அவ வச்சிருக்கா. இப்ப திருமஞ்சனை எப்ப நடந்ததுனாலும் அரையர் சுவாமி நிச்சயமா தாளத்தோட இசையோடு இருப்பார். படியேத்தம் எப்ப நடந்ததுனாலும் அப்ப அரையர் சுவாமி இசைத்துத்தான் ஒவ்வொரு படியா மெதுவா நகர்ந்து மேலே ஏறி போகிறார். அது போல திருமஞ்சனம், புறப்பாடு, படியேத்தம் இது எல்லாத்துக்கும். இதை தவிர பாசுரத்தை விண்ணப்பம் செய்யறதுக்கு கைத்தாளத்தோட பண்ற நாளும் உண்டு. படையெடுப்பின் போது கொடிக்குளம் ஜோதிஷ்குடி கிராமத்துல போய் ஒரு மலை குகைக்குள்ளதான் நம்பெருமாள் இருந்தார். யாரானு வந்து புருஷ்கர்களோ இல்ல திருடர்களோ கள்ளர்களோ என்ன கொள்ளையடிச்சின்னு போயிடுவாளோன்னு அன்னைக்கு இருக்கிறவாளுக்கு பயம். தாளத்தை கணில்னு தட்டினோம்னா மத்த பேருக்கு அது செய்தி போய் வந்து பிடிச்சின்னு போயிட்டாள்னா, அதனால தாளத்தை வச்சுட்டு கைத்தாளமா சத்தம் கேட்காத தட்டுவாளாம். அது இன்னைக்கு நடக்குது. ஆழ்வார் மோட்சம் ஆன பிற்பாடு மறுநாள் பெருமாள் உள்ளே எழுதுவார். அது போன பிற்பாடு அவளுக்கு சேவை உண்டு, மரியாதை எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தாளத்தை கீழே வச்சுட்டு கையால தாளம் தட்டிண்டே அந்த பெருமாளுக்கு அனுபவம். அது என்ன ஞாபகப்படுத்துவாள்னா, அன்னைக்கு படையெடுப்பும் போது சத்தம் காட்டாம திருவாராதனை நடந்தது. அது போலதான் இப்போ கடஹாரத்தி பண்றாளோ இல்லையோ, ஸ்ரீரங்க விபோ ஜெயா ஜெய் பவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரத்தி பண்ணிப்பா. அது பண்ணும்போது ஆஹோ ஹோ ஹோன்னு ஒரு சத்தம் கொடுப்பா. நம்ம இதான சொல்லவான்னு சொல்லலாம், இவர் என்னமோ ஆஹோஹோங்கிறாரு. என்னால் அந்த கொடிக்குளம் ஜோதிஷ்குடியுடைய மலைக்கு மேல ஒருத்தர் நின்றுண்டு
என்னண்ட பக்கம் யாரும் வரலையா, கள்ளர் பயம் இல்லையான்னு பார்ப்பாளாம். பார்த்துட்டு அவன் அங்கேருந்து கீழே இருக்கிற பெருமாள் வாசலுக்கு குரல் கொடுப்பான். ஆஹோன்னு குரல் கொடுத்தா இங்க அப்பதான் ஹாரதி நடக்குமா. இதை ஞாபகப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல நடந்தது. அதனால எதையுமே மறக்க மாட்டார். யாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் பிரசாதத்தை கொடுக்கறதுக்கும் குறவு வைக்கல. இப்படி அங்க நடந்தது. இதை போல அரையர் சுவாமி சேவை பார்த்தோம். இன்னொருத்தர் நித்தியப்படியே வீணை ஏகாந்தம் உண்டு. என்னைக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் உண்டோ, விஸ்வரூபம் இருந்ததுனால் வீணை குடும்பத்தார்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கா. அவ ரொம்ப வருஷமா கைங்கரியம் இருக்கார்கள். அவர்கள் கார்த்தால விஸ்வரூபத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு போடணும். விஸ்வரூபமே நடக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் பாடி பாடி இசை மீட்டினாத்தான் அந்த பெருமாள் எழுந்திருப்பார். அது ஒன்று. அதே மாதிரி பாலமுது, ராத்திரி பாலமுது அதுவும் செய்யும் போதும் இவா வீணை அசைச்சுத்தான் மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிர் வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடின 10 பாசம். அந்த பாசுரங்களை பாடித்தான் அந்த பெருமாளை தூங்க வைக்கணும். அப்ப வீணை இசையோட தூங்குறார், எழுந்திருக்கிறார். அரையர் சுவாமியினுடைய இசையோட தான் எல்லா உற்சவத்தையும் திருமஞ்சனத்தையும் கண்டறொளி கொள்ளுகிறார். அதே மாதிரி எப்ப திருமஞ்சனம்னாலும் பட்ர சுவாமிகளுடைய கட்டியத்தோட தான். அது ஒரு கட்டியம் இல்லை, 64 கட்டியங்கள். ஸ்ரீ பராசர பட்டர் நம்பெருமாளை சேவித்து சேவித்து தொம்மே ஹம்மே குதஸ்த ததபி குதகிதம் வேதமூல பிரமாணாது தொடங்கி 64 கட்டியங்களை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கார். ஒரே திருமஞ்சன மண்டபம் கூட இல்லை. இன்னென்ன திருமஞ்சனம்னா இன்னென்ன மண்டபத்திலேன்னு வைத்துக் கொள்ளுகிறார். பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு ஏகாதசி இன்னைக்கு எல்லாரும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டோமோ இல்லையோ, அந்த பெருமாளுக்கு அமாவாசை புறப்பாடு நாளை காத்தால. இன்னைக்கு இல்லை, நாங்கள்லாம் பண்ணிட்டோமே சுவாமினால். அவருக்கு அரை நாழியோ ஒரு நாழியோ என்னைக்கு சூரியோதயத்தில் அமாவாசை இருக்குமோ அன்னைக்கு தான் அவர் எதுவுமே பண்ணிப்பார். அது என்ன சுவாமி, நீ நாள் முழுக்க இருந்தது, நாளைக்கு ஒரு நாழிகை இருக்கேன்னால் அவர் சூரிய குலத்து பெருமாள் அப்படின்னு என்னவா இருந்தாலும் அதைத்தான் வச்சுப்பார். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கோயில் கண்ணபிரான் ஸ்ரீ ஜெயந்தின்னு போடுவா. இங்கெல்லாம் அங்கெல்லாம் அவருக்கு நடுநிசியில ரோகிணி இருந்ததா அஷ்டமி இருந்ததா பார்க்க மாட்டார். விடியெல்லாம் அஷ்டமி இருந்ததா, அன்னைக்கு கார்த்தால சூரியோதயத்துல இருந்ததுன்னா அன்னைக்குதான் ஸ்ரீ ஜெயந்தி. எந்த உற்சவமா இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியோதயத்துல இது இருக்கா. ஏன் சூரியோதயம்னா அவர் ரவிகுல திலகன். அந்த சூரியோதயத்து சூரியகுலத்து பெருமாள் ராமனாலேயே ஆராதனம் பண்ணி அதை ஏத்துன்றதுன்னு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாரா. அதனாலதான் அப்படி எழுந்துள்ள இருக்கிறார். அப்ப அமாவாசை தோறும் ஏகாதசி, யுகாதி, சித்திர பிறப்பு, திருக்கார்த்திகை, தீபாவளி, சப்தாவரணம் இந்த எல்லா புறப்பாடுகள் ஆச்சினால் அன்னைக்கு திருமஞ்சனம்லாம் சந்தன மண்டபத்துல திருமஞ்சம். அது போல ரேவதிக்கு அதுக்குன்னு மண்டபம். பெருமாளிடத்துல ஒரு வழக்கம், யாரான ஒரு சிஷ்யம் போய் பக்தன் போய் இந்த உற்சவத்தை நீ பண்ணிக்கணும்னால் அந்த உற்சவத்துக்கு ஒரு மண்டபம் கட்டுன்னுவார். திருமங்கையாழ்வார் அப்படிதான் பிரார்த்தித்தார். அதுக்குரிய மண்டபம் கட்டுன்னு அப்புறம்தான் அவர் 10 நாளுக்கு உற்சவத்துக்கு மண்டபம் கட்டினார். ஆலிநாடன் அமர்ந்துரையம் வீதின்னு சொல்லுவோம். திருமங்கையாழ்வாருக்கு ஒரு வீதி, குலசேகரன் வீதி 3வது வீதி. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பர்யங்க பாகே என்று பராசரபட்டர் சாதிக்கும் போது போக போகி சயனம்ங்கிறார். அவரே போக சயனம், படுத்துருக்கிறது போகி. போகின்னா பாம்பு. அந்த பாம்புல படுத்துட்டே இருக்கிறார். சப்த பிராகாரத்துக்குள்ள எழுந்துள்ள இருக்கிறார். 7 பிராகாரத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தாலே எவ்வளவு சுரட்சிதமா இருக்கணும். தர்மவர்மா திருச்சுத்து, ராசமகேந்திரன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி, அகளங்கன் திருச்சுத்து, அதுக்கப்புறம் திருவிக்கிரமன் திருச்சுத்து, மாடமாளிகை சூழ் திருவீதி, கலியுகராமன் திருவீதி. இப்படி 7 திருவீதிகளோட 7 பிராகாரத்துக்குள்ளே ஒரு 7 தளங்களா இருக்கிற தாமரை, வெளிதளம் உள்தளம் உள்தளம் உள்தளம். அதுக்கு நடுவுல இருக்கிற கர்ணிக்க மொட்டு போலத்தான் ஸ்ரீரங்க விமானம். சிஞ்சே திமஞ்ச ஜனம் இந்திரையா தடித்வானு பூஷாமணி துதிபிர் இந்திரதனுர்தரானஹா. பராசரபட்டர் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஸ்ரீரங்க விமானத்துக்கு கீழே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மேல பார்த்தா அவர் ஆதிசேஷன் தானே. ஆதிசேஷன் வெளுப்பாத்தானே இருக்கணும், ஆனா கண்ணங்கரியல்னு இருக்காராம். ஸ்ரீரங்க விமானம் ஏன் கருப்பா இருக்குன்னால் கீழே இவர் கருப்பா படுத்துட்டு இருக்காரோ இல்லையா. சகல ஜலதிபான சியாமஜீமூத ஜெயித்திரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனே நகா. இவர் திருமேனினுடைய கருப்பு மேல வீசி வீசி வெளுப்பா இருந்த ஆதிசேஷனா கருப்பா ஆக்கிடுத்து. அதனாலதான் ஸ்ரீரங்க விமானமே கருப்பா இருக்கு. அப்பி பணிபாதி பாவா சுப்ரமந்த சயாளோகோ மரகத சுகுமாரைஹி ரங்கபக்துர்மயூகைன்னு பாடினார். அதனால அந்தந்த மண்டபம் கட்டினா தான் அந்தந்த திருமஞ்சனமே பண்ணிப்பார். ரேவதிக்கு மட்டும் ரேவதி மண்டபத்தில் திருமஞ்சனம். ஒவ்வொரு கொடியேற்றத்துக்கும் யாகசாலையிலே திருமஞ்சனம். அன்னைக்கு கொடியேற்றரா யாகசாலை திருமஞ்சனம். 7ஆம் நாள் உற்சவம் இருக்கிறதா நவராத்திரி மண்டப திருமஞ்சனம். தேர்லேருந்து இறங்கி திருமஞ்சனம். ராப்பத்து 10ஆம் நாள் எல்லாம் திருமாமணி மண்டபத்து திருமஞ்சனம். தை மாச பிறப்பா இருந்தா 1000கால் மண்டபத்திலேயே திருமஞ்சனம். ஸ்ரீ ஜெயந்தி புறப்பாடுன்னா அதுக்குன்னு ஸ்ரீபண்டாரத்துல திருமஞ்சனம்.
ஸ்ரீராமநவமிக்கு திருமஞ்சனம் அர்ஜுன மண்டபத்தில், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், ஊஞ்சலோத்சவம், இந்த எல்லாத்துக்குமே அந்தந்த உற்சவத்தினுடைய சாத்துமறைக்கு அந்தந்த மண்டபம். வசந்த மண்டபத்துல அந்த கடைசி நாள், பவித்ரோத்சவத்துல பவித்ரோத்சவ மண்டபம், ஊஞ்சல் உற்சவத்துல ஊஞ்சல் உற்சவ மண்டபம். இது ஒவ்வொன்றுத்திலையும் அந்தந்த மண்டபத்துலதான் அந்த கடைசி நாள் திருமஞ்சனம் நடக்கிறது. ஒவ்வொரு திருமஞ்சனத்தும் போதும் வேதவியாச பட்டர், பராசர பட்டர் இவருடைய கட்டியத்தோட தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். திருமஞ்சனத்தும் போது அரையர் சுவாமி தாளந்தட்டுறாருன்னு சொன்னேன், அத்தோட இல்ல, வெண்ணெய் அளைந்த குணுங்கும் பாடி தட்டுவார். ரேவதியா இருந்தா திருமால விண்ணப்பம் பண்ணி தட்டுறார். ஸ்ரீராமநவமியா இருந்தா பெருமாள் திருமொழி சேவிச்சு தாளம் இசைக்கிறார். ஸ்ரீஜெயந்தியா இருந்தா வண்ணமாடங்கள் ஷூ சீதக்கடலுள் சேவிச்சு தாளம் இசைக்கிறார். கைலி சாத்திக்கிறது பெருமாளுக்குன்னு தனி விசேஷம். அப்படி ஏன் சொல்ல வந்தேன், அரையர் சேவையோ வீணாகானமோ எதுவா இருந்தாலும் போகத்துல சற்றும் குறவில்லைன்னு சொல்ல வந்தேன். போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்னு சொல்லுகிறோம். ஆழ்வார்களுக்கும் போகத்துல குறவில்லை, பெருமான அனுபவித்த போகத்துல குறவில்லை, இவர்கள் பாஷன்ற ஏத்துன்ற போகத்துல அவருக்கு குறவில்லை. தினப்படி புஷ்பம் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் இல்லையோ, எவ்வளவு புஷ்ப வகைகள் யாராரு கொடுக்கிறாருன்னு சொல்றேன். அடியன் புஷ்ப மண்டபம்னு அடுத்துதான் சொல்லணும், புஷ்பத்தை பத்தி அப்புறம் சொல்றேன், திருவேங்கட பத்தி சொல்றேன். இருந்தாலும் இங்க புஷ்ப மண்டபமாக இல்லாவிட்டாலும் போக மண்டபத்திலையும் போகத்துல ஒரு வகை புஷ்பம் தானே. நன்னா இனிமையா அனுபவிக்க போறாருன்னா சந்தனம் பூசிக்கணும், வஸ்திரம் நன்னா இருக்கணும், புஷ்பாலங்காரம் இருக்கணும், திருவாபரணங்கள் இருக்கணும், புறப்பாடு நன்னா இருக்கணும், திருமஞ்சனம் நன்னா இருக்கணும், உற்சவங்கள் நன்னா இருக்கணும், பிரசாதம் நன்னா இருக்கணும். திரும்ப திரும்ப இதுதானே போகம்னா அதைத்தானே ஏற்படுத்தி வச்சிருப்பா. புஷ்பங்கிறது காலை ஒன்று, மதியம் இப்படி, அதுக்கப்புறம் அப்படி. முதல்ல எந்தெந்த வேளைன்னு சொல்றோம். கார்த்தால விஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரியும், இது முதல் வேளை. அடுத்தது பொங்கல், இது ரெண்டாவது வேளை. அடுத்தது பெரிய அவசரம், மூணாவது வேளை. சாயங்காலம் க்ஷீரான்னம், நாலாவது வேளை. சலசம்பா, அஞ்சாவது வேளை. அரவணை, ஆறாவது வேளை. இதான் அங்க இருக்கிற பேர். ஆகமப்படிக்கு ஒவ்வொரு பேர் சம்ஸ்கிருதத்துல இருக்கட்டும், ஆனா அந்த ஊர்ல போனேன்னா இதுதான் பேர் சொல்லுவா. இது க்ஷீரான்னமா இன்னது, அரவணையா இன்னது, ராத்திரி பாலதும் செய்ய போகிறார். விஸ்வரூபத்துக்குன்னு சொல்லும்போது கார்த்தால எந்த பிரசாதமும் பெருமாள் செய்யறதே இல்லை. இன்னொரு பெரிய போகம் என்ன தெரியுமோ, பாக்கி எங்க இருந்தாலும் இது கிடைக்காது. திவ்ய தேசங்கள்ல கிடைக்கலாம், வீட்டுல கிடைக்குமா கிடைக்காதான் நீங்க பாத்துங்க. நம்பெருமாளுக்கு விஸ்வரூபாகி, பெரிய பெருமாளுக்கு விஸ்வரூபாகி எழுந்த அப்புறம்தான் தாயார் சன்னிதியில விஸ்வரூபம். ராத்திரி தாயார் சன்னிதியில முடிஞ்சு அரவணை ஆன அப்புறம்தான் பெருமாள் சன்னிதியில அரவணை. அப்படின்னு இதை விட என்ன போகம் வேணும்? தாயாருக்கு அவ்வளவு பெரிய போகம் இருக்கா? புதுசா தமிழ்ல ஒண்ணு சொல்லுவா, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. அந்த நாள்ல சொல்லியிருந்தான் பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. ஆனா இந்த க்ஷேத்திரத்தை அது நடக்கிறதே இல்லை. அவ முன் தூங்கி முன்னாடியே எழணும், முன் தூங்கி முன்னாடியே தூங்கி போடுவா, பின் எழுவாள் பத்தினி. மாத்தி வச்சுக்கலாம்னா இது தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி இல்லையா? வெறும் பத்தினிமார்களா இருந்தா இப்படி பண்ணலாம். ஆனா அவ திவ்ய மகிழ்ச்சியாவே இருக்கிறதுனாலே அதனாலே போகம்னு வச்சுக்கலாம். எதுக்காக சொல்ல வந்தேன், அப்ப கார்த்தால விஸ்வரூபம், விஸ்வரூபத்தும் போது மாலை எதுவும் மாத்துறது இல்லை. அங்க இன்னொரு ஆச்சரியம், ராத்திரி அரவணை ஆன பிற்பாடு கச்சம், கிரகஸ்த கச்சம் உடுத்தின்னு இருக்கிறத பெருமாள் மாத்தி விடுவார். பிரம்மச்சாரி தட்டாடைய தான் சாத்திக்கிறார். அது மட்டும் இல்லை, அன்னியிலிருந்தே உபவீதமாக இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதத்தை தாவடமா போண்டுவர். இரவு சயனத்துக்கு போயிட்டார். அப்புறம் கார்த்தால விஸ்வரூபத்தும் போது யார் சேவிக்க போனாலும் அவரை பிரம்மச்சாரி தட்டாட கட்டோட தான் சேவிக்க முடியும், கச்சம் இல்லை. சில நாள் நீங்க கச்சத்தோட சேவிச்சிருக்கலாம், அன்னைக்கு தானே அதிக கூட்டம் உற்சவம் இருந்திருக்கலாம், பண்ண முடியாத போயிருக்கலாமே தவிர, பொங்கலுக்கு அப்புறம் போனா தான் தீர்த்தம் சடாரி, பொங்கலுக்கு அப்புறம் போனா தான் கிரகஸ்த கச்சம். அது வேண்டாம். தீர்த்த சட்டாரியை விட அவர் பிரம்மச்சாரி கட்டோட இருந்தா தான், அப்பதான் நமக்கு அனுகிரகம் சீக்கிரம் கிடைக்கும். அப்படின்னு இருந்தா கார்த்தாலே போய் சேவிச்சுடுவா. இது கார்த்தால வெள்ளரே எதுவும் அமுது செய்யறது இல்லை. முதல் திருவாராதனை 7:45 8 மணிக்கு நடந்துடும். அதுக்கப்புறம் பொங்கல், பொங்கல் சமயத்துல தான் முதல் வரிசையா மாலை சாத்திக்கிறார். காலையில் 5 மாலை, பெருமாளுக்கு 2 மாலை, உள் மாலை வெளி மாலை, உபயநாச்சிமாருக்கு 2, இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு. திருவரங்க மாளிகையார்னு பெருமாளுடைய திருவடி பார்শ্বத்துல ஒருத்தர் எழுதிருக்கார். ஏன்னா இந்த பெருமாள் இந்த 48 வருஷம் ஊரை விட்டு வெளியில போறச்சே நம்பெருமாள் ஆறுன்னு தெரியாம தவிச்சு போய் திருவரங்க மாளிகையார எழுந்துருள பண்ணிட்டா. அதனால யாகசாலைக்கு அந்த பெருமாள் தான் எழுந்துருளுகிறார். அவருக்கு ஒரு மாலை, மொத்தம் 5 மாலை. பெருமாளுக்கு 2, உபயநாச்சிமார் 2, திருவரங்க மாளிகையார் 1. பகல் 12 மணி வாக்குல பெரிய அவசரம்ங்கிற தளிகை வரும். அந்த சமயத்தில் இதுலேருந்து திருவரங்க மாளிகையார் ஒரு மாலையை மட்டும் விட்டுடணும், பாக்கி 4 மாலையை களைஞ்சிடுவா, புது மாலை சாத்திப்பார். இந்த 4 மாலை 4 பேருக்கு பிரசாதமா போகணும். ஒன்னும் சேரகுலவல்லி நாச்சியாருக்கு, தினப்படியே சேரகுலவல்லி நாச்சியாருக்கு ஒரு மாலை, சேனாபதி ஆழ்வானுக்கு விஸ்வக்சேனருக்கு ஒரு மாலை, கம்பத்தடி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு மாலை, ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமிக்கு ஒரு மாலை.
இது தினப்படி பெரிய அவசரத்தும் போது பொங்கல்ல சாத்தின மாலைய களைஞ்சு வேற மாலை மாத்தச்சே கார்த்தால 5 மாலையில திருவரங்க மாளிகையார் மாலையை மட்டும் விட்டுட்டு பாக்கி 4 மாலையை 4 பேருக்கு போயிடும். இது மொத்தமே மதுரகவி தோட்டம்னு பெரிய தோட்டம் இருக்கு அம்மா மண்டப கரையில. அங்கேந்து வர்ற மாலை மட்டும்தான் எடுத்துப்பார். இப்படித்தான் அந்த மாலை தொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இவ்வளவு பச்சை, இவ்வளவு மஞ்சள், இவ்வளவு விருட்சி, இப்படித்தான் மாலை இருக்கும். இதுதான் திருவரங்கத்திலேருந்து வந்த மாலைன்னு எங்க பார்த்தீங்கன்னாலும் எங்க பிரசாதம் வந்தாலும் சொல்லலாம். இன்னென்ன காலத்துக்கு தகுந்த போல வசந்த காலத்துக்கு இது வந்தது, மழை காலத்துக்கு இது வந்தது, அதனால மாலை வேற மாதிரி மாறி இருக்குங்கிறதெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்லை. இதான் பெருமாள் மாலை. இதே போலத்தான் சாத்திப்பார். ரொம்ப பெரிய தோட்டம் மதுரகவி தோட்டத்திலேருந்து வந்து பெரிய அவசரத்தின் போது இந்த நாளையும் மாத்தினுட்டு 3 புது மாலைகள் சாத்தி கொள்ளுவார். 1 பெருமாளுக்கு மாலை, அப்புறம் உபயநாச்சிமாருக்கு 2 மாலை. இதுதான் பெரிய அவசரத்தின் போது திருவரங்க மாளிகையார் மாலை விடப்பட்டிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கி 4 மாலையை களைஞ்சு 4 பேர் கொடுத்துட்டார். இப்ப 3 மாலை சாத்தினுட்டார். இனிமே சாயங்காலம் தான் க்ஷீரான்னம்னு பேர். அது சாயங்காலம் ஒரு 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள க்ஷீரான்னம் ஆயிடும். அந்த சமயத்திலே க்ஷீரான்னத்தின் போது இந்த 3 மாலையும் களைஞ்சிடுவா. கார்த்தால ஒரு திருவரங்க மாளிகையார் மாலை பாக்கி இருந்ததே அதையும் களைஞ்சிடுவா. இந்த 4 மாலைகளும் மணியக்காரருக்கு கொடுக்கப்படும். 4 மாலையும் மணியக்காரர்னு சொல்றது முதலியாண்டானுடைய திருவம்சம். அவர் தான் மணியக்காரராக இருந்தார். பாதுகே எதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாமியகம். இந்த பெருமாள் நடக்கணும்னாலும் ஏழை பண்ணான்னு அவர் தான் சொல்லணும். அவர் நிற்கணும்னாலும் தேக்கும்னு அவர் தான் சொல்லணும். அவர் தேக்குன்னா இவர் தேங்கணும். அவர் கிளம்புன்னா இவர் கிளம்பணும். எந்த வட்டத்துக்காரரும் ஸ்தானிகத்துக்கிட்ட கேட்டுப்பா இவர்கிட்ட கிளம்பலாமான்னு கேட்டுக்கணும். அவர் ஆமான்னு சொன்னத்தான் கிளம்பலாம். 6 இப்ப சுவாமி போல்வாரெல்லாம் வீதியில திடீர்னு எழுந்துடுறாருன்னா நெல்லும்னுடுவார். நெல்லும்னா நபர்வாள் நிற்க வேண்டியதுதான். அவர் நம்ம பார்த்து இப்படின்னு கை காமிச்சுருக்கார். பாப்பங்களை பார்த்து நில்லுங்கிறார். அது அவர் காட்டுற கை. அவரையே பார்த்து நில்லும்னு ஒருத்தர் சொல்ற பாக்கியம் பெற்றாரோ இல்லையோ. அதெல்லாம் முதலியாண்டானுக்கே இருக்கிற ஏற்றம். அதனால மணியக்கார சுவாமிக்கு 4 மாலைகள் கொடுக்கப்படும். இதெல்லாம் க்ஷீரான்னத்தில் எடுத்தா அதுக்கப்புறம் க்ஷீரான்னமாகி அந்த சமயத்துல மாலை மாத்திரா. பெரிய அவசரத்து மாலைய க்ஷீரான்னத்தும் போது மாத்திட்டா. அப்புறம் க்ஷீரான்னத்தும் போது வெளி மாலை உள் மாலை. பெருமாளுக்கே வெளி மாலை உள் அடியன் பெருமாள்னு சொல்றதெல்லாம் நம்பெருமாள். பெரிய பெருமாளுக்கு எந்த மாலையும் கிடையாது. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு அங்கி முத்தங்கி மட்டும்தான். பாக்கி தங்கத்துல முழு கவச்சம் உண்டோ கிடையாது. வெள்ளியில கவச்சம் கிடையாது. வைர கவச்சம் கிடையாது. இந்த அத்தியனோத்சவம் வந்ததுன்னா முத்தங்கி மட்டும்தான் சாத்தி கொள்ளுகிறார். அதே உற்சவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாங்கி தினப்படி சாத்திக்கிற தங்கத்துல அங்கி உண்டு. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வஜ்ராங்கி உண்டு. கனு புறப்பாட்டு அன்னைக்கு கனு அன்னைக்கு முத்தங்கி உண்டு. இந்த 3 அங்கிகள் நம்பெருமாளுக்கு உண்டு. பெரிய பெருமாளுக்கு ஒரே ஒரு அங்கி முத்தங்கி மட்டும்தான். பாக்கி நாச்சியாருடைய ஆபரணங்கள் பெருமாளுக்கு போகும். பெருமாள் ஆபரணங்கள் நாச்சியாருக்கு போகும். அதுல ஒரு சூக்ஷ்மம் மோகினி அவதாரம், அதாவது நாச்சியார் திருக்கோலம்னு சொல்ற மாதிரி 10ஆம் உற்சவம் தனி 10 10ஆம் உற்சவம் அன்னைக்கு பெருமாள் நாச்சியாராட்டம் திருக்கோலம் சாத்திண்டு ஒரே ஒரு திருவாபரணம் நாச்சியாருடைய திருமங்கல்யத்தை தான் நீ சாத்திப்பார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாச்சியார் என்ன திருமங்கல்யம் சாத்தின்னு இருக்காளோ, ஏன்னா இவரு திருமங்கல்யம் கிடையாது இல்லையோ, இவர் கட்டினதுதான் இருக்கு, இவரிடத்துல இல்லை. ஆனா நிறைய பெருமாளுடைய திருவாபரணத்தை நாச்சியார் சாத்திப்பார். நாச்சியாருடைய திருவாபரணத்திலேருந்து ஒன்னே ஒண்ணுதான் பெருமாள் சாத்திப்பார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது கிரீட்டமோ என்னமோ, நாச்சியாருடைய திருவாபரணங்கள்லாம் பெரியவை, அளவில் பெரியவை. இவர் அளவிலேயே சின்னவர். இவரை காட்டில் நாச்சியார் அமர்ந்திருக்கிறத பார்த்தா தோழிக்கினியான பார்த்தாலே அளவு பெருசு. இன்னொன்னு தோழிக்கினியான் நம்பெருமாள்து மேல் நோக்கி இருக்கும். ஆனா தொட்டிய போல நாச்சியாருது கீழ் நோக்கி இருக்கும். உள்ள ஏழை பண்ற தோழிக்கினியான் நாச்சியாருது, மேல ஏழை பண்ற தோழிக்கினியான் நம்பெருமாள்து. இப்படி திருவாபரணத்திலையும் தோழிக்கினியான்லையும் ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள்லாம் உள்ளன. அப்ப க்ஷீரான்னத்தின் போது இந்த 3 மாலையும் களைந்து, இது அடிய பெரிய அவசரம் சொல்லிட்டேன். க்ஷீரான்னத்தும் போது இந்த 3ஐயும் களைஞ்சு அந்த 1ஐயும் களைஞ்சு மணிக்காரர் கொடுக்குறாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் க்ஷீரான்னத்தும் போது சாத்திக்கிறது ஒரு உள் மாலை ஒரு வெளி மாலை. உபயநாச்சிமாருக்கு 2 மாலைகள், திருவரங்க மாளிகையாருக்கு ஒரு மாலை, திருமேனி சரம். திரும்ப ஞாபகம் வச்சுங்கோ, உள் மாலை 1, வெளி மாலை 1, உபயநாச்சிமாருக்கு 2 மாலை, திருவரங்க மாளிகையாருக்கு ஒரு மாலை, 5 மாலை. இதை தவிர திருமேனி சரம். இது எதுக்குன்னால் ராத்திரி அரவணையின் போது இது மொத்தத்தையுமே களைஞ்சிடுவார். இதெல்லாம் நடந்தது க்ஷீரான்னத்தின் போது. அரவணன் போது எல்லா மாலையும் களைஞ்சு இன்னென்ன மாலை இன்னன்னாருக்கு போகணும்னு உண்டு. பெருமானுடைய வெளி மாலை உள் மாலை, உபயநாச்சியாருடைய 2 மாலை. உபயநாச்சிமார் 2 மாலையும் எடுத்து வச்சு மறுநாள் காத்தால விஸ்வரூபத்துல யானைக்கும் பசுவுக்கும் சமர்ப்பணம். நாச்சியாருடைய உபயநாச்சிமாருடைய 2 மாலையும் ஒண்ணு யானைக்கு போயிடும், ஒண்ணு பசுமாட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவருடைய உள் மாலை அர்ச்சக சுவாமிக்கு போயிடும். அவருடைய வெளி மாலையும் திருவரங்க மாளிகையாருடைய மாலையும்
மணியகார சுவாமிக்கு போயிடும். கடைசியா திருமேனி சரம் சன்னதி வாசல்ல இருக்கிற சுவாமிக்கு போயிடும். இப்படி ராத்திரி அப்ப மொத்தத்தையுமே களைஞ்சிடுவார், கச்சத்தையும் களைஞ்சிடுவார். பிரம்மச்சாரி தட்டாடக்கட்டோட தான் இருப்பார். மறுநாள் கார்த்தால விஸ்வரூபம். விஸ்வரூபத்தை அப்படியே சேவிச்சுக்கலாம். பொங்கலுக்கு பொங்கல் தான் அர்ச்சக சுவாமி முறை மாறும். ஒரு அர்ச்சகர் போயிட்டு அடுத்த அர்ச்சகர் முறைக்கு வரணும் இல்லையா? அது கார்த்தால ராத்திரியோட முடிஞ்சது, மறுநாள் கார்த்தால ஒரு அர்ச்சகர் வருவதும் கிடையாது. பொங்கலுக்கு பொங்கல் தான் அர்ச்சகர் மாற முடியும். அப்படி இருந்தா தான் முதனா ராத்திரி என்ன சாத்திருக்கோம், என்ன திருவாபரண கணக்குன்னு விடிஞ்ச பிற்பாடு வெயில்ல ஒப்படைச்சிட்டு போகணுமோ இல்லையோ, அதுக்காகத்தான் பகலுக்கு பகல்னு சுவாமி அந்த நாள்லயே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அடுத்தது திருவாபரணம்னு பார்த்தீங்கன்னால் முத்தங்கி, நீலநாயகக்கல், பாக்கி என்ன திருவாபரணங்கள் இருந்தாலும் அவருடைய நீலநாயக கல்லுங்கிறது தனி. அதுக்கு உள்ள நிறைய சந்தனத்தை அப்படி உருட்டா வச்சு திருமார்புல சாத்தி அதுக்கு மேல நீலநாயக கல் வச்சு அதை மட்டும் அவர் கேட்டதே இல்லையென்னால் ஜீவாத்மாக்களுக்கு பிரதிநிதி தான் அந்த நீலநாயக கல். அதை பத்தி மணிவரைவ சௌரேகே நித்திய சித்தியோபி ஜீவகான்னு சொல்லுவார்கள். அந்த நீலநாயக கல்லை போல இந்த ஜீவாத்மா இருக்கான்னு விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்துல கடைசியில அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே பராசர மகர்ஷி மைத்ரேய பகவானுக்கு ரொம்ப அழகா உபதேசிக்கிறார். இன்னதெல்லாம் பெருமாள் திருமேனில பிரதிநிதியா இருக்குன்னு. அதை போல நாம எல்லாரும் எங்க இருக்கோம்னால் நம்மளை சேவிச்சுக்கலாம். நம்பெருமானுடைய நீலநாயக கல்லா தான் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்காள். அதனாலதான் பாக்கி எந்த திருவாபரணத்தை களைஞ்சாலும் நம்மளை மட்டும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். விட்டுட்டார்னா நம்ம கதி என்ன? அதனாலதான் அதை எப்பவுமே கழட்டாத திருமார்போட சாத்தின்னு இருக்கார். அதே மாதிரி நீலநாயக கல்லு, சாத்திக்கிற முத்தங்கி, விமான பதக்கம், கண்டபேரண்ட பக்ஷி பதக்கம், தங்க வைர அபயஸ்தம் சாத்தின்னு இருக்கார். எப்பவும் தினப்படி இருக்கிறது ஸ்வர்ண அபயஸ்தம். பலசக்கல்லுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வைரக்கல் அபயஸ்தம் தனி, பழைய நாள் பலசக்கல்ல தான் வைரக்கல்லுன்னுவா. அந்த பலசக்கல் அபயஸ்தம் தனி. இப்படி அபயஹஸ்தத்தோட ரத்னாங்கியோடும் முத்தோடையும் கல்லெழுத்த பாண்டியம் கொண்ட முத்து பாண்டியம் கொண்டே, தங்க பாண்டியம் கொண்டே, அதை போல கல்லெழுத்த பாண்டியம் கொண்டே இந்த கொண்டகளோடெல்லாம் சேவை சாதிக்கிறார். இப்படி அவருடைய திருவாபரணத்தின் அழகு. வாத்தியங்கள்னா பேரை மட்டும் படிக்கிறேன், எந்தெந்த வாத்தியத்தினா நாழியிடும். பெரிய மேளம், சின்ன மேளம், நாயனம், தவில், நட்டுமுட்டு, சின்ன மத்தளம், இதெல்லாம் நித்தியப்படி புறப்பாடுது. எக்காளே, திருச்சின்னம், வீரவண்டி, சேமக்கலம், வெள்ளி, டொக்கை, சுத்து, மத்தளம், பெரிய சின்ன தாளம், வலம்புரி சங்கம், அரவணைக்கு தனி, ஜால்ரா, பாரி நகார். இன்னைக்கு அந்த பாரி நகார் வழக்கத்துல இல்லை, அந்த நாள்ல இருந்தது. ராத்திரி பெருமாளுக்கு அரவணை ஆயிடுச்சுன்னா சித்திர வீதி சுத்தி 2 பேர் கைங்கிருப்பறாள் வருவா. இந்த பாரி நகார்ங்கிறத அப்படி தோல்ல வச்சுன்னு கணா 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 கணான்னு வாசின்னு போவா. அப்படின்னா பெருமாள் சேனிச்சுட்டார், நீங்க எல்லாரும் படுத்துக்கிட்டோம், சத்தம் போடக்கூடாதுன்னு ஊர்காவல். என்ன போகம்ங்கிறதுக்கு சாட்சிக்கா சொல்ல வந்தேன். அது போக மண்டபம். நம்ம வடவடான்னு பேசிட்டே இருந்து அவர் எப்படி தூங்குவார்? அதனாலதான் அவர் தூங்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப போகமா இருக்கணும். இன்னைக்கு எதையும் நடைமுறையிலேயே இல்லை. வீதியில செருப்பு போண்டு போற வழக்கம் கிடையாது, துப்புற வழக்கம் கிடையாது, வீதியில உருள்ற வழக்கம் உண்டே கூட நின்று காலால மிதிச்ச வழக்கம் இல்லை. இன்னைக்கு என்னென்னமோ வந்து என்னென்னமோ சாலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய வீதியா எடுத்து அது அன்று இது என்று கலியுகம் முத்துகிறதுன்னு வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர, நாம ஏதோ இப்படித்தான் நம்ம சுவாமி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு, அது எவ்வளவு தூரம் உண்டோ நம்ம அதை பாதுகாக்கணும் இல்லையோ. யாரும் செருப்பு போண்டு ரொம்ப நாள் வரைக்கும் கூட அப்படியே பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் ஏதோ காலை நடைப்பயிற்சிக்கே எல்லாத்தையும் போண்டா அங்க சுத்துற அளவுக்கு அது வந்துடுத்துனால் மாத்திக்கணும். நம்ம தான் அது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும். திருவேங்கடத்துல மட்டும் என்ன 5:30 மணிக்கு மேல ஒத்துன்னு இருக்கக்கூடாதுன்னா திருமலை ஒழுகல சுவாமி எழுதி வச்சிருக்கார். ஆனா எல்லாம் என்ன கூட்ட நாட்டம், பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை, வாய் அடைச்சு போயிடலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால அங்க இருக்கவே கூடாது. அர்ச்சக சுவாமி முதற்கொண்டு கீழே போயிடணுங்கிறது தான் சுவாமியோட ஆசை. அது புஷ்பமே பெருமாள் இன்னைக்கு எல்லாம் பிரசாதம் பிரசாதம் திருவண்ணாமலையான் புஷ்பம்னு சொல்றோம். பூலபாவின்னு ஒரு கிணறு இருக்கு, யமுனை துறைன்னு அந்த இடத்துக்கு பேர். புஷ்ப மண்டபத்தினுடைய மொத்த புஷ்பமா அங்கதான் போகணும். அது என்ன காரணம்னால் உடையவர் எழுதி வச்சது யாரும் பூச்சி உடிக்க கூடாதுன்னுட்டு. நம்ம ஒருத்தரும் பூச்சி உடிக்க கூடாதுன்னுட்டு பெருமாள் புஷ்பத்தை கொடுத்தா நம்ம பாடு என்ன? அதனாலதான் கொடுக்கவே வேண்டாம்னு வச்சுட்டாரு. இவன் பூச்சி உடிக்க கூடாதுன்னு உடையவர் வச்சு எழுதிட்டு, ஏன்னா அவருக்கு மட்டும்தான் புஷ்பம், நமக்காக அந்த மண்டபமே இல்லை, அவருக்காக புஷ்ப மண்டபம் இருக்கட்டும், அதை அடுத்து விண்ணப்பிக்கிறேன். அதனால பெருமாளுடைய தாள வகைகள் இதெல்லாம் அரையர் சுவாமி கொண்டாடும் போது அழகிலும் அழகிய பெருமாள், அயோத்தி நகர் வந்த அரங்கம் அமர்ந்த பெருமான், ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், 4 கதியுடன் நடக்க வல்ல பெருமாள், நல்லார்கள் வாழும் நளிரரங்கத்து நம்பெருமாள் அப்படின்னு அரையர் சுவாமிகள் கொண்டாட்டத்துல பாடுவா. தாசநம்பி கைங்கரியம் அப்படின்னா சாத்தாதர்ஷி வைஷ்ணவர்களான தாசநம்பிகள் அவர்கள் கைங்கரியம் கட்டியம் சொல்றது, தெர திறக்கிறது, வெள்ளி தடி பிடிக்கிறது, திருமாலை தொடுப்பது, பந்தம் பிடிக்கிறது, மண்ணு ஹனுமார் முத்திரை வைக்கிறது. இந்த பெருமாளுக்கு ராத்திரி ஆயிடுத்துன்னா முத்திரை வைக்கணும், அரக்கு முத்திரை வைக்கணும், மண்ணு முத்திரை வைக்கணும், அது ஹனுமார் முத்திரை. அதே மாதிரிதான் ஹனுமார் முத்திரை தான் திருவேங்கடமுடையான இடத்திலும் ஹனுமார் சன்னதிக்கு பக்கத்துல தான் பெரிய ஜீர் மட்டம், அதை ஏற்படுத்தி வைத்ததே சுவாமி தான்.
அதனால எங்க பார்த்தீங்கன்னாலும் அயோத்தியில போற ஹனுமான் கத்தியிலேருந்து ஆரம்பிச்சு துவாரகையை ரட்சிச்சுட்டு இருக்கிற ஹனுமான்ல இருந்து திருவரங்கநாதனை ரட்சித்து கொண்டிருக்கிற ஹனுமார் வரைக்கும் எங்க பார்த்தாலும் அவர் சர்வரக்ஷகனாத்தான். பகவான் சர்வரக்ஷகன். அவருக்கே ஒரு ரட்சகன் இருக்கணும்னா அவர் சர்வேஸ்வர ரட்சகனா இருக்கணும். அப்படிதான் ஹனுமார் எங்கேயும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாசநம்பி கைங்கரியத்தில் கூட்டத்துக்கு ஒலியை கட்டுப்படுத்தி பேசாதே சது அப்படின்னு ஒரு சத்தம் வச்சா நம்ம பேசக்கூடாதுன்னு அர்த்தம். வள வள வளவான்னு எல்லாரும் பேசியிருந்தா ஆரையர் சுவாமி தாளம் தட்ட ஆரம்பிச்சிருவார். யார் பேசுறதும் காதுல விழாது. அப்ப தாசநம்பி சத்தம் போடுவார், பேசாதே சது அப்படின்னு. ஆறு சத்தம் போடப்படாது. அப்ப நகார் மேளத்திலேருந்து தாசநம்பி சொல்றதுலேருந்து சத்தம் இல்லாத இருக்கிறதுக்காக மன்னிய சீர் மணவாள மாமுனிவன் ஈடு உகந்து பின்னொடு ஸ்ரீசைல என பேசும் அரங்கா எச்சரிக்கை. மணவாள மாமுனிகள் சொல்ல சொல்ல ஈடு கேட்ட அரங்கா நீ எச்சரிக்கையோட எழுந்துள்ள வேண்டும்னு தாசநம்பிகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார். இப்படி பெரிய பெருமாளுக்கு எத்தனையோ வகைகள். அவருக்கு இருக்கிற பிரசாத வகை அந்த போகத்தை மட்டும் சொல்றேன். கார்த்தால திருவாராதனா இருக்கு, விஸ்வரூபம் முடிஞ்சிடும், அப்போ ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 8-8:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருவாராதனம், முதல் திருவாதனம். அப்ப ரொட்டி, ஏன்னா இவருக்கு வடக்கத்தி சம்பந்தம்லாம் உண்டு. அதனால ரொட்டியோட பால், இந்த ரொட்டி பயத்தம்பருப்பு பால் இது வரைக்கும் வெள்ளி பாத்திரத்துல வச்சுதான் அமுது செய்வார். குலசேகரன் படிக்கு உள்ள அமுது செய்வார். அது வித்தியாசம் இருக்கு. திருவேங்கடத்திலையும் அதே வித்தியாசம் உண்டு. குலசேகரன் படிக்கு உள்ள போன பிரசாதமா இருந்தா எம்பெருமானார் சன்னதிக்கு போகும். அடியன் திருவேங்கடத்துல சொல்றேன். உள்ள அமுது செய்ததா இருந்தா தான் உடையவர் சன்னதிக்கு போகும். வெளியில அமுது செய்ததா இருந்தா அவர் சன்னதிக்கு போகாது. அத போல ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்கன்னாலும் கார்த்தால விஸ்வரூபம் திருவாராதனம் ஆயிடுத்தினால் முதல் பிரசாதம் குலசேகரன் படிக்கு உள்ளே. அதே போல ராத்திரி அரவண பிரசாதம் பால் பிரசாதம் போறது இல்லையோ, அப்ப போறச்சே குலசேகரன் படிக்கு உள்ளே. பாக்கி பிரசாதம்லாம் அவ்வளவா உள்ள போறதா தெரியல. அதனால ரொட்டி பயத்தம்பருப்பு பால் இதெல்லாம் வெள்ளி பாத்திரத்தில். அடுத்து தட்டி திருப்பிய பிற்பாடு 8:45 தோசை, சுக்கு வெல்லம், பொங்கல், கரியமுது, ஊறுகா, எலுமிச்சம்பழ ஊறுகா. அந்த ஊறுகா திருத்தி நம்ம போடுற மாதிரி ஊறுகா போட மாட்டா. பிரசாத கூட கொதிச்சுன்னு இருக்கும். அந்த கூடைக்குள்ள அதுக்குன்னு ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு. அதுக்குள்ள அதை வெப்பா அந்த கொதிப்புல அந்த ஊறுகா போடப்படணும். அப்படிதான் அது வழக்கமே வச்சுருக்கா. தினமுமே எலுமிச்சம்பழ ஊறுகா தான். நம்ம கேட்கணும் அவர்கிட்ட, சுவாமி கிடாரங்கா நாத்தங்கா எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் வச்சுக்காம ஏன் தினப்படி எலுமிச்சம்பழம் தெரியாது, அவர் அப்படிதான் வச்சுட்டு இருக்கார். ஆனால் இதெல்லாம் 8:45. அடுத்த 2வது திருவாராதனம் ஆகி பெரிய அவசரம்ங்கிற தளிகை, பெரிய பெருமாளும் இல்லையோ, அதனால தளிகையும் பெரிய அவசரம். அது மத்தியானம் 1 மணி வேளைக்கு. இந்த மத்தியானம் 1 மணி வேளைக்கும் ஹோமம் உண்டு. அதை போல சாயங்கால வேளையிலையும் ஹோமம் உண்டு. மடப்பள்ளியில போய் ஹோமம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து பலி சாதிக்கிறதுன்னு ஆகமத்துல ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அதனால இது 2 வேளை அந்த ஹோமத்தோட சேர்த்து பண்றார்கள். பெரிய அவசரத்தில் சுத்தான்னம் 13 படி, பருப்பு, சாற்றமுது, கரியமுது, திருக்கண்ணமுது, கொடியஞ்சு, கொம்பஞ்சு, இதைத்தான் உடையவர் ஏற்படுத்தி வச்சார். இந்த 5 கொடிகள், இந்த 5 கொம்பு, இந்த காய்கறியோட சேர்த்து தான் தயிர், அதிரசம். இதுல ஆச்சரியம், எப்ப தோசை பண்ணாலோ, வடை பண்ணாலோ, அதிரசம் பண்ணாலோ, தேங்குழல் பண்ணாலோ, இதுக்கெல்லாம் திருப்பணியாரத்து மடப்பள்ளின்னு தனி மடப்பள்ளி, பிரசாத மடப்பள்ளி தனி, திருப்பணியாரத்து மடப்பள்ளி தனி. இதுல ஒரே ஒரு வித்தியாசம், கேசரி ஜீரா பண்ணா மட்டும் அது திருப்பணியான மடப்பள்ளியில வரும், அது பிரசாத மடப்பள்ளியில இருந்து வராது. இதை தவிர ஒரு 3வது மடப்பள்ளி இருக்கு. இந்த எலுமிச்சமங்கா ஊறுகா அங்கேருந்து தான் வந்திருந்தது. ஆனா அவ்வளவெல்லாம் பராமரிக்கிறதுக்கெல்லாம் முடியல. அப்படிங்கிற எலுமிச்சங்கா ஊறுகாவும் இப்ப பிரசாத மடப்பள்ளிக்கே வந்து விட்டது. இப்படி 2 மடப்பள்ளியா 3 மடப்பள்ளியானா, ராமனுக்கு 16 பேர் வச்சிருந்தாருன்னு சொல்லலையா? ராமன் ஆராதித்த பெருமாளுக்கு அப்ப 160 பேர் வச்சுக்க மாட்டாரா? அதனாலதான் திருவரங்க அரங்கநாயகியார், அரவிந்த நாயகியார் மடப்பள்ளின்னு அதுக்கு பேர். அரவிந்த நாயகி தாயார், அன்னலட்சுமி தாயார் உள்ளே மடப்பள்ளி நாச்சியார். அவளுக்கு ஆகித்தான் பின்னர் பலி சாதிக்கிறதுக்காக போவார்கள். இதெல்லாம் மத்தியானம். அப்ப அதிரசம், கொம்பஞ்சு, கொடியஞ்சு, தயிர் பிரசாதம், இதெல்லாம் அந்த மடப்பள்ளிலேருந்து போறது. சாயங்காலம் க்ஷீரான்னம் 6:45 மணி. க்ஷீரான்னம் அப்படின்னா பால்ல சமைக்கப்பட்ட சோறு. ராத்திரி அரவணைங்கிறது வெல்லமும் அரிசியும் சேர்ந்து பண்ணது, ஜலத்துல கொதிச்சது. ஆனா க்ஷீரான்னம்ங்கிறது பால்ல கொதிச்சது. ரெண்டும் பண்ணி பார்க்கணும். சுவாமி எத்தனையோ பேருக்கு ரொம்ப நிறைய கொடுத்துருக்காரு. அதனால பால்ல கொதிச்சதா இருக்கட்டும், ஜலத்துல நம்மளே வச்சுட்டு இருக்கோமே, நாயக நாய்க்கு சக்கரை பொங்கல் வேற, அது மாதிரி இப்ப கூடார வெல்லும் சீர் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வேற, வங்கக்கடல்களை இருந்தா கொடுத்தா அன்னைக்கு வேற, அதே பொங்கப்பானை வைக்கிற அன்னைக்கு வேற. 3 ஒரே சக்கரை பொங்கலா? இது ஒரு நாள் இப்படி இருக்கும், அது ஒரு நாள் இப்படி இருக்கும், அது ஒரு நாள் இப்படி இருக்கும். அதனால க்ஷீரான்னத்துக்கு ஒரு விதம், கரியமுது, அப்பளம், கரியமுது, அப்பம், வடை, தேங்குடல். அதைத்தான் இந்த சாயங்கால வேளத்து திருமால் வடைன்னு சொல்லுவா. பெரிய வடையா இருக்கும், நெய் ததும்பி கொண்டு இருக்கும். ஒரு வடை சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். ஆனா அவர் அதை போல நிறைய வடை சாப்பிட்றார். இதெல்லாம் சாயங்காலம் 6:45. அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஷலசம்பான்னு பேர். செலவு சம்பாவா இருந்திருக்கணும், அதனால அதை ஷலசம்பாங்கிறா.
8 படி பிரசாதம். சலசம்பாவுக்கு சுத்தான்னம் பருப்பு. இது மட்டும் 9 மணிக்கு அம்சிடுறார். தட்டி மாத்துவார்கள், வழிக்கிறது உண்டு, ஹோமம் உண்டு. இந்த ராத்திரி வேளை சலசம்பாவு போது திரும்ப ஹோமம் நடக்கும். இதுல எல்லாமே பானை, கூன் சட்டி, மண்ணு சட்டியில தான் பிரசாத தளிகை. அது மண்ணு சட்டியில 4 படி 5 படி எல்லாம் போட முடியாது இல்லையோ. அநேகமா அது 1 படி 1.5 படி தான் போட விடும். அப்ப 13 படின்னா இவ 13 கூன் ஏத்துவா. 9 படின்னா 9 அடுப்புல 9 சட்டி ஏத்துவா. இறக்கினா அது மட்டும்தான் இருக்கும். இது என்ன சொல்லுவார்கள்னா, இந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு கண்டுரலை பண்றதுக்கு முன்னாடி மணியக்கார சுவாமி கிட்ட கொண்டு போய் காட்டணும். அவர் அதை தொட்டு பார்ப்பார். திருமஞ்சனாரத்துக்கு முன்னாடி வெந்நீர் வச்சு அந்த கூனோட மணியக்கார சுவாமி கிட்ட காட்டணும். எங்க திருமஞ்சன மண்டபமா இருந்தாலும் அந்த மூலையில தான் வெந்நீர் காய்ச்சுவா. எங்கேயோ காய்ச்சி கொண்டு வரது கிடையாது. அங்கேயே வெந்நீர் காய்ச்சுவார்கள். பெரிய அண்டா, ஒரு வெள்ளி அண்டால ஒரு குளிர்ந்த தீர்த்தம் இருக்கும். இந்த வெந்நீரை கொண்டு அதுல சேர்த்துட்டு கொண்டு அதுல இருந்து ஒரு பாத்திரத்துல தீர்த்தம் எடுத்துன்னு போய் மணிக்காட்ட காட்ட அவர் அப்படி தொட்டு பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் வெந்நீர் குத்து, இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த ஜலம் சேரு அப்படின்னு ஒரு சொல்லுவார். அது அந்த மெதவெதாங்கிற சூட்டுக்கு வந்த பிற்பாடுதான் அர்ச்சக சுவாமி கைக்கு அது போகும். அதே போலதான் பிரசாதம். பிரசாதத்தை தொட்டு பார்த்துட்டு இன்னைக்கு மாத்துன்னு சொல்ல முடியாது. தீர்த்தத்தை வேணா இன்னைக்கு மாத்துன்னு சொல்லலாம். பிரசாதம் தான் பண்ணி வந்துடுது. அதனால இது எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு மாத்திக்கோன்னு சொல்லுவார். இது இப்படி பதம் சரியா இல்ல, இந்த பதத்தை மாத்திக்கோ, நாளைக்கு இப்படி பதம்னு மணிக்காரர் சொல்லுவார். அதனால அந்த பிரசாதத்தினுடைய சூட்டை பார்த்து இதுல பெரிய பாத்திரமா வச்சு 4-5 படி ஒன்னா பண்ணிவிட்டீங்கன்னா உள்ள போக கொஞ்சம் அழிஞ்சு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாவும் இருக்கலாம். ஒவ்வொரு கூனா ஒவ்வொரு படிக்கா வைத்தா தான் ஒரே பாக்கத்துல எல்லாம் இருக்குமா. அதனாலதான் பெரிய பாத்திரத்திலே வைக்காம தனித்தனியா சின்ன சின்ன கூன் சட்டியா வச்சுருக்கா. சின்ன சின்னதா அம்சைகிறார்னால் இது ரொம்பவே சுகபோகம் தான் போட்டு. அதனாலதான் பிரிச்சு அதை அம்சைகிறார். அதுக்கப்புறம் அரவண பிரசாதம் 9:30 மணிக்கு அரிசி வெல்லம் சேர்த்து தான் அரவணை கரியமதோடு அம்சைகிறார். ராத்திரி பால் 10 மணிக்கு. அது தனி அடுப்பு, பாலுக்குன்னு ஒரு தனி அடுப்பு வச்சிருக்கார். வெள்ளி வட்டுல குலசேகரம்படிக்குள்ளே பாலை ஸ்வீகரிக்கிறார். விஸ்வரூபத்தும் போதும் குலசேகரம்படிக்குள்ளே ஏத்துக்கிறார். கடைசியில் அரவண ஆகி பாலும் போதும் குலசேகரம்படிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார். இது எல்லாமே பானைன்னா வெறுமையில ஒவ்வொரு நாளும் புது பானை. நேத்தி பானை இன்னைக்கு இல்லையா. ஏன்னா இந்த பிரசாதத்தை பானையில பண்ணிவிட்டா கீழே அடிப்பிடிச்சிடும் இல்லையோ. அது ஒண்ணு சொல்லுவா. பொதுவா பிரசாதம் வந்தா கொஞ்சம் காந்தி நாப்புல இருக்குன்னா இன்னைக்கு அழகிய மணவாளன் அனுகிரகமானு கேட்கறது உண்டு. அப்படின்னா அங்க கொஞ்சம் அடிப்பிடிச்சதான் இருக்கும். மற்ற பாத்திரத்துல வச்சோம்னா அடிப்பிடிக்காத பண்ணிவிடலாம். பானையில வச்சா அடிப்பிடிக்காத இருக்குமா. அந்த பானைய கீழே இருக்கிறத அடிப்பிடிச்சதை இப்படி போக்குறதுக்குன்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் வேலையா அதுதான். அதை அப்படி வச்சு நம்பி எடுக்கிறச்சே கீழ் உடஞ்சி போயிடும். ஏற்கனவே அது சூடா இருக்கு, அடிப்பிடிச்சிருக்குன்னா உடஞ்சி. அதனால அதை வச்சுக்கிறதே இல்லை. இது ஞான் எடுக்க போய் அதுல இது கருப்பு இருந்து உடஞ்சி போய் உடஞ்சதோட பெருமாள் போவாண்டான்னு ஒவ்வொரு நாளும் புதுப்பானையாகவே பண்ணி கொண்டிருந்தார்கள். ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் வழக்கம் இருந்தது. ஏன் கொஞ்ச நாள் முன்னாடின்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற தளிகை. நித்தியப்படியே தான் தளிகை. உறையூர், ஜீயர்புரம் இந்த 2 மண்டபத்துக்கு எழுந்துள்ளதை தவிர வேற எந்த மண்டபத்துக்கு போனாலும் பிரசாத மடப்பள்ளியிலேருந்து தான் பிரசாதம் போகணும். இந்த 2 மட்டும் விதிவிலக்கு. ஜீயபுரம் விதிவிலக்கு. யாரோ ஒரு ஜீயபுரத்தை அம்மையார், அவளுக்காக நம்பெருமாள் போய், ஏன்னா அவதான் கீரை, தத்யோதனம், உப்பு மாங்காய் இது எல்லாத்தையும் வச்சு அவ பிள்ளைக்கு கொடுத்து நம்பெருமாளே அந்த பிள்ளை ரூபத்துல வந்து வாங்கிட்டாரோ இல்லையோ. அதனால நம்ம மடப்பள்ளியிலேருந்து இது போனா தப்பு, அவ பண்ண மடப்பள்ளியா இருக்கணுங்கிறதுக்காக ஜீயபுரத்திலேருந்து நம்ம செய்யறார். அதை போல உறையூர் நாச்சியார் சேர்த்தி அங்கேயே பண்ணி அமைச்சு செய்து விடுறார். உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி உண்டு, சேரகுலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி, ஸ்ரீரங்க நாச்சியாரோட சேர்த்தி. இதை தவிர மாலை மாத்துதல், உள்ளாண்டாளோட மாலை மாத்துதல், வெளியாண்டாளோட மாலை மாத்துதல். இதுல ஆண்டாளோட மாலை மாத்தரிச்சே மட்டும்தான் நம்பெருமாள் மாலையும் ஆண்டாள் கழுத்துக்கு போகும், ஆண்டாள் மாலையும் நம்பெருமாள் கழுத்துக்கு வரும். பாக்கி பேர் மாலை மாத்துறதுனாலே நம்பெருமாள் மாலை தான் தாயார் கழுத்துக்கு போகும். ஆண்டாளுக்கு மட்டும்தான் தாயார் மாலையும் வரும். ஏன்னா சூடி கொடுத்த நாச்சியார் அவள் மட்டுமே. அதனாலதான் மற்ற பேர் இப்ப ஸ்ரீரங்க நாச்சியாரோ சேரகொல்லி நாச்சியாரோ சூடி குத்த நாச்சியார் இல்லையே. அதனால ஆண்டாள் மாலை மட்டும். இதே விஷயம் தேவ பெருமாளுக்கும் பொருந்தும். எப்ப கீழே எழுந்துருட்டு மேல எழுறாருனாலும் ஆண்டாள் சன்னதியிலிருந்து மாலை மாத்தி அனுகிரகித்து விட்டுத்தான் மேல எழுந்துருட்டு இருக்கார். அதனால ஆண்டாளுக்கு இந்த சம்பிரதாயத்திலே ஒரு தனி சிறப்புங்கிறதுக்காக விண்ணப்பிச்சேன். நிறைய பிரசாதம் அட்டுக்கு விசோத்து பருப்பதம்னு சொல்லணும்னால் 2 சமயம்தான். 1 1000 படி பிரசாதம் அன்னக்கூட்ட உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம் ஆச்சு. பெரிய திருப்பாவாடைன்னு உற்சவம் 1000 படி. அந்த நாள்ல பட்னம் படி 1000 படினா 8 ஆழாக்கு படின்னு சொல்லுவா. அதெல்லாம் இப்ப சற்று மாறி 5 ஆழாக்கா இருக்குன்னு வச்சுங்க. அதனால அதெல்லாம் பிரசாத வகை. அது கூட இதே மாதிரி ஆழ்வார் திருவடி தொழுது மோட்சம் பெற்ற பிற்பாடு அந்த மோட்சத்துக்கு முன்னாடி 1000 உருப்படி 1000 செல்வரப்பம் எல்லாம் 1102 கணக்கு. பாசுரம் 1102 இல்லையா. அதனால 1102 செல்வரப்பம்
1102 உருப்படி, 1102 தோசை அப்படின்னு ஒவ்வொன்றும் அதே கணக்குல நம்மாழ்வாருடைய ஸ்மாரகமா அவர் பாசுரத்தை ஏத்துன்றதுக்காகவே பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் பிரசாதத்தினுடைய வகைகள்னு பார்த்தோம். அரையர் கொண்டாட்டங்கள், தாசநம்பி கைங்கேற்றங்கள், பெரிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான போகம், உற்சவங்கள்னு பார்த்தா தை மாசத்து பூபதி திருநாள் உற்சவம், சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு சொல்றேன். சித்திரை மாசம் பூச்சாத்தி உற்சவம், வைகாசி மாசம் வசந்தோத்சவம், ஆவணி பவித்ரோத்சவம், புரட்டாசி நவராத்திரி உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், கார்த்திகை சுக்ல ஏகாதசி கைசிக ஏகாதசி, மார்கழி மாசத்து சுக்ல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, 4 பிரம்மோத்சவம். மார்கழி மாசத்துக்கு அத்தியனோத்சவம் ஆயிடுறது. தை மாசி பங்குனி சித்திரை. இதுல மாசி மாசத்து மட்டும் கொடியேற்றாத உற்சவம், தேரில்லாத உற்சவம். பாக்கி 3 உற்சவம் கொடியேற்றமும் உண்டு, தேர் திருவிழாவும் உண்டு. அதுல ஒரு தேர் சித்திர உற்சவத்துக்கு பெரிய தேர் தனியா தான் எழுதுவர். கோரதம் பங்குனி உற்சவத்துக்கு அங்கதான் சேர்த்தியாகி அத்தேர் கண்டொள்றார், அது கோரதம். அது போல தைத்தேர்ல மட்டும்தான் உபயநாச்சிமாரோடு எழுறார். மாசின்னு சொன்னது மிருகசீரிஷத்தன்னைக்கு பள்ளியோட உற்சவம், திருப்பள்ளியோட தெப்போத்சவம் நடந்துடுறது. இந்த 40 நாளும் புறப்பாடு உண்டு. 10 நாள் வசந்தோத்சவத்துக்கு புறப்பாடு உண்டு. பூச்சாத்தி உற்சவம் 10 நாளுக்கு புறப்பாடு உண்டு. எத்தனையோ மண்டபத்தை கட்டி அன்னியிலேருந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவரங்கநாதன் சப்தாவரணத்தன்னைக்கு மட்டும் இத்தனை போகத்தையும் அவர் தனக்கு தனி போகமா எதை கொண்டார்? ராமானுஜனுத்தந்தாதி கேட்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால உடையவர் கோட்டியில வந்துட்டு இருக்கிறச்சே, இன்னைக்கு இவரை பத்தின ராமானுஜனுத்தந்தாதியை நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இவரை கொண்டு போய் மடத்துல விட்டுவான்ட்டார். அவரை பத்தி பாடுற பாட்டுக்கு அவரே கோட்டியில இருக்கக்கூடாது இல்லையா? அதனால மடத்துல விட்ட பிற்பாடுதான் முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங் கடற்கமல போதிரண்டும் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன். அன்னைக்கு எல்லா வாத்தியத்தையும் நிறுத்திட்டார். வாத்தியத்தை நிறுத்தி ராமானுஜனுத்தந்தாதி கேட்டார். உற்சவத்தை 10 மாசத்துக்கு நிறுத்தி ஈடு காலக்ஷேபம் மணவாளன் இடத்துல கேட்டார். இந்த 2 தான் அவருக்கு இருக்கிற ஒரே விதிவிலக்கு. ஈடு 10 மாசத்தையும் கேட்டார். அப்புறம் தான் ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனின் என்று சுவாமி சமர்ப்பித்தார். பெருமாளே ரங்கநாயகம்ங்கிற ஒரு சின்ன அர்ச்சக பிள்ளை வடிவத்துல வந்து சமர்ப்பிச்சார்னு கேள்விப்பட்டிருப்பீர். ஜிஆர் சுவாமிக்கு கைங்கரியம், பட்ட சுவாமிகளுக்கு கைங்கரியம், இப்படி பல பேருக்கும் கைங்கரியம் கொண்டது அற்றபற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே பாயு நீர் அரங்கன் தன்னுள் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு பாசுரம். அத்தோடே போக மண்டபத்தினுடைய அனுபவம் இருக்கட்டும். இப்பதான் நம்ம புஷ்ப மண்டபத்தை ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் போக மண்டபம் தான் பார்த்துருக்கோம். சுருக்கமா சொல்றேன், ரொம்ப நாழி ஆக்கிட மாட்டேன். ஜிஆர் சுவாமி ஏழனும் நீங்களும் கிளம்பி ஆகணும். அல்லது ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டு பாக்கி என்னங்கிறத நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். எதற்காக அது புஷ்ப மண்டபம்னு பேர் வந்தது முதல்ல பார்த்துட்டோம். குறும்பருத்த நம்பி மண்ணு தொழில் பண்றவர். அப்படின்னா பானை சட்டி பானை எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணி சின்ன விதத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் அப்படி பாக்கி இருக்கிற புஷ்பத்தை எடுத்து மண்ணாலேயே புஷ்பம் பண்ணுவாராம். அந்த புஷ்பத்தை திருவேங்கடமுடையாமுக்கு மானசீகமா சமர்ப்பிக்கிறார். அவர் எங்க உள்ள போறார் சமர்ப்பிக்க போறார்? அந்த புஷ்ப மண்டபத்துக்கு தான் அது போகும். ஆனா இவர் மானசீகமா சமர்ப்பிச்சதே தினப்படி தன் தலையால தரிச்சுட்டு போறான் திருவேங்கடமுடையான். இது ஒரே குறுகுறுப்பு தொண்டமான் சக்கரவர்த்திக்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு சமர்ப்பிக்கிறேன், அது கீழே இருக்கு. அவர் ஏதோ பாக்கி இருந்த மண்ணை எடுத்து அதை குழைச்சு சமர்ப்பிச்சிருக்காரு, அதை தலையால தரிக்கிறியனால் அது ரகசியம் சொல்ல மாட்டேன்னு விட்டார். ஏன்னா இந்த சுவாமி குறும்பருத்த நம்பி திருவேங்கடமுடையான் இடத்துல பேசி ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கார். அடியன் சமர்ப்பிச்சதை தான் நீர் தலையில வச்சுக்கிறீன்னு ஒத்தட்டின்னு சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை என்னைக்கான் நீர் வெளியிட்டீர்னா அன்னைக்கு அடியனுக்கு மோட்சம் கொடுத்துடணும். இதுதான் அந்த சுவாமி பேசி வச்சிருந்தது. தொண்டமான் சக்கரவர்த்தி தினமும் நிர்பந்தப்படுத்துறான். இவரும் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் அவருக்கும் பொறுமை போயிடுது. சரி இவ்வளவு தூரம் கேட்கிறாரு, நம்ம பக்த பிரபாவத்தை நாம சொல்லாத யாரு சொல்லுவா அப்படின்னு குறும்பருத்தை நம்பி சமர்ப்பிக்கிறதா வாங்கிக்கிறேன்னார். அதே நிமிஷம் அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார். அவர் பண்ண கைங்கிறதுனாலதான் இந்த புஷ்ப கைங்கரியம் புஷ்ப மண்டபம்னு சொல்றோம். லட்சக்கணக்கில் புஷ்பத்தை வாழ்ந்ததுனால அது புஷ்ப மண்டபம் இல்ல. பாக்கி இருந்த மண்ணு புஷ்பத்தை வாழ்ந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. எதுவாக இருந்தாலும் பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவி பிரிவகையின் நன்னீர் தோய் புரிவதுவும் புகை பூவே கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும் உள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புல்லாய் ஓர் ஏனமாய் புட்கடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமேன்னு ஆழ்வார் பாசுரம். எந்த புஷ்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். திருவேங்கடமுடையான் ஏற்றுக்கொள்ளும் புஷ்பங்கள் பூலங்கி சேவையும் போதோ மற்ற சேவைக்கோ சாமந்தி புஷ்பம், சம்பங்கி புஷ்பம், விருட்சி புஷ்பம், மல்லிகை புஷ்பம், தாமர புஷ்பம், கனகாம்பர புஷ்பம், மறு கொழுந்து, ஷண்பகம், இவை வரைக்கும் தான் திருவேங்கடமுடையான் ஆசையா சாத்திக்கிற புஷ்பம். ஒன்னும் குறும்பருத்த நம்பி கைங்கிற என்னான்னு விண்ணப்பிச்சேன். அடுத்து
இதை போலவே விஷயத்தை ஆழ்வார் இன்னைக்கோ ஒரு நாள் பாடினார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்னெடும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கள் வீடு தெருந் தடங்குன்னமேன்னு 3ஆம் பத்து 3ஆம் திருவாயுள்ள பாசம். முதல் பாட்டாலே பிராபியத்தை பிரார்த்தித்தார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேனாக வேண்டும், ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அந்த பிரார்த்தனையைத்தான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழில்கொலரவி திருவேங்கட தெழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. அதன் அடுத்த பாசுரத்துல தான் வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடம். நித்த சூரிகளுக்கெல்லாம் பிரதானியா இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர், சேஷாசனர்னு அவருக்கு திருநாமம். ஸ்ரீரங்கத்துல எந்த பிரசாதமா இருந்தாலும் சேஷத்தை அசனம் பண்றவர் இல்லையோ, பெருமாளுடைய பாக்கி பிரசாதத்தை அவர் சாப்பிட்டுட்டு தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனாலதான் விஸ்வக்சேனரை சேஷாசனர்னு சொல்லுவார்கள். அந்த விஸ்வக்சேனர் சாயங்காலம் 6 மணியா இருந்தா வைகுந்தத்திலேருந்து கீழே இறங்கி வருகிறோம். திருவேங்கடத்துக்கு வந்து சாயங்காலம் 6லேருந்து கார்த்தால் 6 மணி வரைக்கும் அவர் தான் திருவாராதனம் பண்ணுவார். பகல் பொழுது மனுஷ திருவாராதனம், ராத்திரி பொழுது நித்த சூரிகளுடைய திருவாராதனம். அதனாலதான் உடையவர் வெங்கடாச்சல இத்திஹாசமாலால் எழுதப்பட்டபடி திருமலை ஒழுக எழுதச்சேவும் அவ இடத்த நீங்க பிடிங்காதீங்க கொடுத்துருங்கன்னார். இன்னைக்கு அவளுக்கெல்லாம் இடமே இருக்கிறதா தெரியல. எப்ப வருவார்? 2:15 மணிக்கு கதவு சாத்திரா, 2:45 திறக்கிறா. வேணா விஸ்வக்சேனர் அதுக்குள்ள பண்ணிட்டு போனா உண்டு. அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு, பண்றாரா இருக்கணும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போனோம்னா திருவண்ணாமலையான அந்த அரமணியில வந்துட்டு போனோம். இப்பதான் பள்ளி கொள்ளுமிட தடி கொட்டிட கொட்டுமாகில்னு பார்க்கச்ச எல்லா விதேச பெருமாளும் ஸ்ரீரங்கத்துக்கு வருவாருனால் திருவேணமடையான்னு வரணுமே. பாக்கி பேர்லாம் சாயங்காலம் 8 மணிக்கு கதவை சாத்தி விட்றா, கார்த்தால 7 மணிக்கு விஸ்வரூபம். செல்ல பிள்ளை கேட்கவே வேண்டாம், மெதுவா விஸ்வரூபம். அதனால மெதுவா ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், மெதுவா திரும்பி வரலாம். இவர் அப்படி இல்லையா, 2 மணிக்கு புறப்படணும், 2:45 திரும்பி வரணும். போயிட்டார் போல் இருக்கு. ஒரு உழைப்பாளி, அதனால தான் நிறைய சம்பாதிக்கிறார். நாள் முழுக்க நின்றுட்டே இருக்கார், உழைச்சுட்டே இருக்கார், நிறைய சம்பாதிக்கிறார். மற்ற பெருமாள் படுத்துட்டு இருக்காருன்னா சுமாராத்தான் சம்பாதிப்பா, இருக்கட்டும். அதனாலே இது முதல்ல குறும்பருத்த நம்பி அவர் பண்ண கைங்கிறதுக்காக புஷ்ப மண்டபம். ஆழ்வார் பாடினது வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடம். விஸ்வக்சேனர் கூட கூடையா புஷ்பத்தை குழந்து கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார், அதனால புஷ்ப மண்டபம். இந்த ரெண்டையும் அடிப்படையா கொண்டுதான் ராமானுஜர் திருவுள்ளத்துல ஆசை ஏற்பட்டது. தான் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். இந்த 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறச்சே அப்படியே கோட்டியார பார்த்தார். யாரானு போய் தங்க முடியுமா? இருந்து ஒரு குளம் வெட்டணும், நந்தவன் அமைக்கணும், தினப்படி நிறைய புஷ்பமாலையை தொடுக்கணும், திருவண்ணாமலையானுக்கு சமர்ப்பிக்கணும்னா இன்னைக்கா இருந்தா நான் போறேன்னுவா. அன்னைக்கு ஒரே ஜந்துக்கள் விஷ ஜந்துக்களா இருக்கும், ஒரே ஜுரமா காணும், யாரும் தங்க முடியாது. அப்பதான் அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் என்ன அனந்தான் பிள்ளைன்னு சொல்றோம். அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான்னே பேர் பெற்றுட்டார். அவர் திருமலைக்கு வந்து சேர்ந்த சுவாமி. இதோ பக்கத்துல சிறுபுத்தூர் கிரங்கூர்ல தான் அவதரிச்சார். அங்கிருந்து சுவாமி நடத்தார், காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி திருவுள்ளமானா அடி இப்பவே போறேன், ராமானுஜ ஏரியை சமைத்து யமுனைத்தரவர் மண்டபத்தை வைத்து அங்கேயே நித்தியப்படி புஷ்பகைங்கிரம் பண்றேன்னார். ஆமாம் போன்னு சொல்லி அணைச்சுக்கிறார் சுவாமி. அனந்த் ஆண் பிள்ளையோ, இந்த கோட்டியில ஆண் பிள்ளை நீ ஒருத்தன் தானா? இத்தனை பேர் 12,000 சிவ வைஷ்ணவர்கள் 700 சன்னியாசிகள் இத்தனை பேர் இருக்கச்சே ஒத்தரும் போறேன்னு சொல்லலையே, நீர் போறேன்னு சொன்னீரேன்னா போயிட்டார். அவர் தான் அம்பழகா ஒரு குளம் வெட்டினார். அதுக்கு ராமானுஜ ஏரின்னு பேர். மண்டபம் வச்சார், நந்தவனத்தை அமைச்சுட்டார், தினப்படி புஷ்பகைங்கிரம் என்றிருக்கார். அவரிடத்துல பெருமாள் புஷ்பத்தையே வாங்கினதுனாலதான் புஷ்ப மண்டபம்னு 3ஆவதா வச்சுங்க. உடையவர் ஆணைப்படிக்க அதுவும் நடந்தது. குறும்பருத்த நம்பியாலும், அடுத்து நம்மாழ்வாருடைய பாசுரத்தாலும், அடுத்து அனந்தாழ்வான் புஷ்பகைங்கிற ராமானுஜர் ஆணையின்படி பண்ணபடியாலேயும், இது எல்லாத்தினாலையும் அது அன்னைக்கு அப்படி இருந்ததா. இன்னைக்கு கூட்டத்தினால மெதுவா என்ன எடுத்து கார்த்தால ஒரு தோமால சேவை, சாயங்காலம் ஒரு தோமால சேவை, பாக்கி அவர் திருமஞ்சன சேவை வாரத்துக்கு ஒரு நாள். அவருக்கு திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை தோறும். தினப்படி பண்ணிக்க கூடாதா சுவாமி? இப்ப ரொம்ப புனிதனா இருக்க வேண்டாமா? பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். தினமும் தீர்த்தமாட வேண்டாமன்னால் ஒரு நாள் அவர் தீர்த்தமாடினோம்னா ஒரு 20,000 பேருக்கு சேவை கிடையாது. அதனாலதான் அவர் பார்த்தார், இதை விட குளிக்காமலே இருந்துடலாம், 20,000 பேருக்கு சேவை சாதிச்சுட்டா அவர்களை புனிதம் ஆக்கணும். இவர் புனிதமா இருந்தா இப்ப விஷயம், நாம் அவரை சேவிச்சு புனிதத்தன்மை பெறணும். அதனாலே வெள்ளிக்கிழமை தான் திருமஞ்சனம். ஆனா தினப்படியே மாலையை மாத்தி விடுவார். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவா. அபிஷேகம் நடந்துட்டே இருக்கிறது சிவன் கோவில், அலங்காரம் நடந்துட்டே இருக்கிறது பெருமாள் கோவில். சாட்சி வேணுமானா திருவண்ணாமலையான் தான் சாட்சி. அவர் தினப்படி தீர்த்தமாடவே மாட்டார், ஆனா தினப்படி அலங்காரத்தை மாத்தி விடுவார். கார்த்தால ஒரு தோமால சேவை, தோல் மாலைங்கிறது தான் தோமாலைன்னு வருது, தொங்குகின்ற மாலைங்கிறது தான் தோமாலைன்னு வருது. தோல்ல இருந்து கீழ் வரைக்கும் மாலை தொங்கின்னு இருக்கா, அது தொங்கிண்டே இருக்கு. பின்னாடி போய் கட்டி, இந்த மாலை பின்னாடி கட்டி பாருங்க,
அந்த மாதிரி இல்லை. இந்த பக்கம் ஒரு சரம், அந்த பக்கம் ஒரு சரம், தனித்தனியாவே சரம் தொங்கிட்டு இருக்கிறதுனால தொங்குகின்ற மாலை தோமாலைன்னுவா. கார்த்தாலையும் தோமாலை சேவை. ஒரு பெரிய கூட நிறைய இன்னைக்கு இருக்கிற ஜீயர் சுவாமி, பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜ சுவாமி ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி ஜீயர் சுவாமிகள் 2 திருநாமங்கள் எழுந்துள்ள இருந்து தினமும் கைங்கரமா இருக்கா. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார்னு ஆண்டாருடைய பாசுரமா. அப்ப தங்கள் திருக்கோவில் சங்கிடுதுன்னா, சங்குன்னா ஷலாக்கா ஷாவி. பெரிய திருமல நம்பிகள் இப்படி ஒரு நிர்வாகம் சாதிப்பறான். அப்படின்னா ஷாவி திருவான்முடையானுடைய ஆஸ்தானத்தினுடைய ஷாவி பெரியஜியர் கையில இருக்கும். தினமும் கார்த்தால கொல்ல மண்டபத்துல போய் பேஷ்கார் இடத்துல இருந்து ஒருத்தர் வருவார். இங்க ஜீயர் சுவாமியினுடைய பிரதிநிதி வந்து அங்கதான் ஷாவி மாத்துவா. இந்த ஷாவியை போய் கதவை திறக்கணும். ராத்திரி எல்லாம் ஆயிடுத்து அரவணை ஆயிடுத்துன்னா ஷாவி ஜீயர் மடத்துக்கு வந்துடணும். அதனால அவர் ஷாவி போட்டு திறக்கிறதுக்கு போறாருங்கிறத தான் சங்கிடுவான் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார்னு ஆண்டாளுடைய பாசுரம். அப்படின்னு வியாக்கியானத்துல இது பெரிய திருமல நம்பிகள் இப்படி சாதிப்பார். ஏன்னா சங்கிடுவான்ங்கிறதுக்கு பாஞ்ச ஜன்னத்தை போல சங்க வைத்து ஊதுவாருங்கிறது பொதுவான அர்த்தம். அது சங்கிடுதல் விஸ்வரூபத்துக்காக. ஆனா இது விஸ்வரூபம் வேணும்னாலே கதவை திறந்தா தானே முடியும். அதுக்காக பெரிய ஜீயர் சுவாமி போர் இன்னைக்கு அவர் எழுந்துருளின்னு இருக்கார். கூட நிறைய புஷ்பத்தை எடுத்துட்டு பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்னெழும் திருவேங்கடன் நங்கட்கு. அதே போல அந்த அனந்தாழ்வான் அவ்வளவு பெரிய கைங்கரம் பண்ணினாரா. அவர் இன்னைக்கும் அங்க ஒரு மரமாகவே தான் இருக்கிறார். 2 நாள் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு எழுந்துருளி 2 நாள் அவருக்கு எல்லா பகுமானங்களையும் அளிக்கிறார். ஆச்சரியமான இடம். ராமானுஜருடைய புஷ்கரணி பூலபாவியில தான் எல்லா புஷ்பமும் சேரணும். அனந்தாழ்வான் அங்க ஒரு மர ரூபத்திலேயே தான் இருக்கார். மகிழ மரமா எழுந்துள்ளி இருக்கிறார். அதனாலதான் பெருமாள் ஒண்ணு திருவாடி போற தண்ணிக்கு, அப்புறம் பிரம்மோத்சவத்தினுடைய தீர்த்தவாரிக்கு பேக் சவாரின்னு ஒண்ணு சொல்லுவா. அன்னைக்கு தான் எழுந்துள்ளார். அப்ப பிரம்மோத்சவம் தீர்த்தவாரி ஆக்கின மறுநாளும் திருவாடி போற தன்னிக்கும். ஏன் திருவாடி போறோம்னா அவர் தான் கோதா சதுஷ்லோகி பாடினார். ஸ்வசச்ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் என்று வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அந்த அர்த்தத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் அவர் பாடினார். ஆண்டாளுடைய மஞ்சள் கிழங்கு கிடைக்குமான்னு தேடின ஆச்சாரியர்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்திருக்கா. அதனால அனந்தாழ்வானுக்கு பெருமாளே அந்த தோட்டத்துக்கு எழுந்துருளி ஸ்ரீ ஷட்டாரி சாதிக்கிறார். ஷட்டாரி சாதிக்கிறதுன்னா அவரா இருக்கல, அவரும் ஒரு மகிழம்பூ மரமா தான் இருக்கார். அப்படின்னாலும் புஷ்பத்துல எவ்வளவு ஆசை இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் புஷ்ப மண்டபம்னு பேரு. கார்த்தால பெருமாள் தோமால சேவை பண்ணிக்கிறார், சாயங்காலம் பண்ணிக்கிறார். இல்லையோ 5 நிமிஷம் கிடுகிடுன்னு கணக்கு சொல்றேன், நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நிறைய கணக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அவாவா எழுதினவா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு சொன்னா ரசமா கேட்டுப்பா. ஓ இப்படி எல்லாம் இருக்கா, நம்ம பெருமாளுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதா, இது இருக்கா அது இருக்காரு. நம்ம ஏதோ கோவில் போறோம் வரோம்னு நினைச்சுடுவோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு சொன்னாதான் நம்மளும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. நாளைக்கு அந்த கைங்கரத்துல நமக்கும் பங்கு வேணும்னு அடுத்த தலைமுறை ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா. அந்த கூடையில இருக்கிறது இப்ப எப்படி சமர்ப்பிக்கிறாங்கிற வரிசையில சொல்றேன். நீங்க தோமால ஒருவேளை சீட்டு கிடைச்சு நாளைக்கு சேவிக்கிற பாக்கியம் இருந்ததுனால் இந்த வரிசையை ஞாபகம் வச்சுங்கோ. இதே வரிசையில தான் ஜீயர் சுவாமி தான் புஷ்பத்தை எடுத்து கொடுக்கணும். அர்ச்சக சுவாமி கையில சமர்ப்பிப்பார். அவர் ஒவ்வொன்னா சாத்துவார். இவர் அடுத்தது எடுத்து கொடுக்கல, அவர் கையை எப்படி வச்சு நின்றுடுவார். ஜீயர் சுவாமி பூவை எடுத்து கொடுத்தா தான் அவர் சமர்ப்பிப்பார். திருத்துழா வரிசையா இவர் எடுத்து கொடுத்தா தான் திருத்துழா சமர்ப்பிப்பார். திருமஞ்சனத்தும் போது ஒவ்வொன்னா கீழேந்து இவர் எடுத்து நீட்டணும். கொடுக்கத்தான் திருமஞ்சனத்துக்கு தீர்த்தமே சமைப்பார். அப்படித்தான் உடையவர் அங்க கைங்கிருஷியா ஏற்படுத்தி வச்சிருக்கார். முதல்ல 2 திருவடிகளுக்கு 2 சரம். அந்த திருவடிகள்ல தான் அகலகில்லைய நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகழில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வார் சரணாகத்தை நுட்டித்தார். அந்த 2 திருவடிகளுக்கு 2 திருவடி சரம். இது முதல்ல சாத்திருவா. அடுத்தது நேர வக்ஷஸ்தல நாச்சியார் தான். எப்ப திருவடிக்கு சமைச்சிட்டோமோ இந்த திருவடியை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது யார்? இறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா. அதனால இந்த பக்கத்து நாச்சியார் அந்த பக்கத்து நாச்சியார் 2 பேருக்கு 2 சரம் மாலை சாத்திருவா. அடுத்தது போக ஸ்ரீனிவாச பெருமாள் கீழே எழுந்துள்ளி இருக்கிறார். போக ஸ்ரீனிவாசருக்கு 1 மாலை. அடுத்தது கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள், அவர் தான் கொலு வீற்றிருக்கிறார். கொலு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 1 மாலை. அதுக்கு அடுத்தது கண்டஹாரம். இந்த கண்டத்துல அழுத்தமா சாத்திடுவா. அவர் ஏற்கனவே இந்த கண்டத்துல ஒரு திருவாபரணம் சாத்தின்னு இருப்பார். அத்தோட சேர்த்து கண்டசரம். அப்புறம் தாவடம்ங்கிறது 3 தாவடம் வளைச்சு சாத்துவா. வெளியிலே சாலகிராமால இருக்கு, அதுக்கு தாவடமா வளைச்சு சாத்துவா. 3 தாவடம். அதுக்கப்புறம் சிகாமணி, தலையில சாத்திக்க வேண்டிய சிகையை சுத்தி வச்சுக்க வேண்டிய சிகாமணி. அதுக்கப்புறம் சாலகிராம மாலை. அது சாலகிராம மாலை இல்லை, ஆனா அதுக்கு புஷ்பமாலை. புஷ்பமாலைக்கு பேரு சாலகிராம மாலை.
வெளியில தொங்குற சால கிராமத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் சமர்ப்பிக்கிறதுனால இது ரெண்டு. இடது பக்கம் தொங்குற ஒரு மாலை சக்கரத்தாழ்வார்ல இருந்து தொங்குறது, வலது பக்கம் தொங்குற சங்கத்துல இருந்து தொங்குறது இடது பக்க மாலை, சக்கரத்துல இருந்து தொங்குறது வலது பக்க மாலை. இப்படி ரெண்டு மாலைகள் நீளமாக தொங்குற மாலை. அப்புறம் சங்கு சக்கரத்துக்கு ரெண்டு மாலை, சங்கத்துக்கு ஒரு மாலை, சக்கரத்துக்கு ஒரு மாலை. வைர சங்கு சக்கரம் சாத்தின்னு இருக்கிற அன்னைக்கு அந்த மாலை கிடையாது. அவர் மொத்தம் 3 வச்சுட்டு இருக்காரு தெரியுமா? அந்த பெருமாளுடைய கையில சங்க சக்கரமே பிடிச்சிட்டு இருக்க மாட்டார். பொதுவா திருமேனி பண்ணச்சேவே சங்க சக்கரத்தோட சேர்த்து பண்ணுவா. இவர் தான் தொண்டமான் சக்கரவர்த்தியில கொடுத்து வச்சு அதனால பெரிய ஆபத்து வந்து உடையவர் இங்கேருந்து ஓடி போய் இவர் சங்க சக்கரத்தை கொடுத்து இவர் விஷ்ணு தான் ஸ்தாபிச்சாரோ இல்லையோ. அதனால அப்பதான் எடுத்து கையில பிடிச்சிருந்தா சங்க சக்கரம். அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா எடுத்துடலாம், உள்ள யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனா அது அந்த காலத்துல இருந்தே சொருகி வச்சாப்புலதான் இருக்கும், திருமேனியோட பண்ணாப்புல இருக்காதான், யாரும் சேவிச்சது இல்லைன்னு வச்சுங்க. அப்புறம் அனந்தாழ்வான் காலத்துல அதை அவர் ஜாகிரதைப்படுத்தினார். அது அடுத்த தங்க கவசம். அதுக்கு மேல 3வது கவச்சத்தோட தான் இன்னைக்கு நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த 3வது கவச்சம் களைஞ்சா வைர கவச்சம் சாத்தலாம். அப்படி இருந்தாலும் உள்ள இருக்கிற 2 கவச்சம் களையறதே இல்லை. உள்கவச்சம் கையில பிடிச்சுட்டு இருக்கிறதும் அதுக்கு மேல் கவச்சமும் எப்பவும் இருக்கும். 3வது கவச்சம் களையலாம், வைர கவச்சம் சாத்துவா. வைர கவச்சம் சாத்துற அன்னைக்கு மட்டும் இந்த 2 மாலை கிடையாது. இல்லைன்னா சங்கத்தாழ்வாருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் 2 மாலை சமைச்சிருவா. அதுக்கப்புறம் கடைசி இடுப்புல நீண்ட சூரிய கட்டாரி சொருகின்னு இருக்காரு இல்லையோ, மேலேந்து கீழ் வரைக்கும் ஒரு தொங்கர மாலை, சூரிய கட்டாரி மாலை. மொத்தம் 10 சொல்லியிருக்கேன். முதல்ல 2 திருவடிக்கு 2, 1ன்னு கணக்கு பண்ணிங்கோ, என்னது முதல்து 2 திருவடி சரம். அப்புறம் வக்ஷஸ்தல தாயாருக்கு 2, போக ஸ்ரீனிவாசருக்கு 1, கொலுமூர்த்திக்கு 1, கண்டசரம் 1, தாவடம் 3, சிகாமணி 1, சாலக்கிராம மாலை 2, சங்கு சக்கரத்துக்கு மாலை, சூரிய கட்டாரி மாலை. இந்த 10ஐயும் தினப்படி கார்த்தாலையும் சாத்திக்கிறார், சாயங்காலமும் சாத்திக்கிறார். அதனாலதான் புஷ்ப மண்டபம்னு கொண்டாட்டமா சொல்லிட்டு இருக்கும். இனிமே மலையப்ப சுவாமி உற்சவர் சாத்திக்கிறது பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி 3 பேருக்கு 3 மாலைகள். ராமர், லக்ஷ்மணர், சீதை அவா 3 பேருக்கு 3 மாலை. கண்ணன், ருக்மிணி தாயார் 2 பேருக்கு 2 மாலை. உக்ர ஸ்ரீனிவாசர், ஸ்ரீதேவி, பூதேவி அவர்களுக்கு 3 மாலை. பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி உற்சவர், ராமர், லக்ஷ்மணர், சீதை, கண்ணன், ருக்மிணி பிராட்டி, உக்ர ஸ்ரீனிவாசர், ஸ்ரீதேவி, பூதேவி இவர்களுக்கெல்லாம் மாலை சாத்தி விடுறார். கடைசி அங்க இருக்கிற சக்கரத்தாழ்வார். முதல்ல இத்தனை பேர் உள்ள இருக்கான்னு நம்ம சேவிக்கணும். மாலை சாத்துறதா கணக்கு சொல்லிட்டு பெருமாளே சேவிச்சது இல்லையா? எங்க மகா சேவா, லகு சேவா, லகு லகு சேவான்னு வாசல்லேன்னு சேவிச்சிருந்தோம்னா அவர் மட்டும்தான் சேவை சாதிப்பார். அவருக்கே மற்ற பேரை காட்டுறதுல அவ்வளவு இஷ்டம் இல்லை போல் இருக்கு. நம்ம பார்த்துப்போம், இவன் கண்ணெல்லாம் எப்படிப்பட்ட கண்ணா இருக்குமோ தெரியல, அதனால மற்ற பேர்லாம் மறைச்சு வச்சுடுவோம். நாம என்னைக்கா இருந்தாலும் இவனோட பட்டுத்தான் ஆகணும், அதனால சேவை சாதிச்சுக்கலாம்னு நிற்கிறாரோ. எப்ப கிடைக்கிறதோ கிட்டக்க போய் சேவிக்கிற பாக்கியம் அரையர் சுவாமி அங்க இருக்கிற ஜிஆர் சுவாமி அனுகிரகிச்சாருன்னா கிட்டக்க போய் சேவிக்கலாம். நமக்கே ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவை சீட்டு கிடைச்சதுன்னா கிட்டக்க போய் சேவிக்க முடியும். அதனால யாரெல்லாம் இருக்கா? பெருமாள் மூலவர் இருக்கார், போக ஸ்ரீனிவாசர் இருக்கார், குலுவு ஸ்ரீனிவாசர் இருக்கார், சக்கரத்தாழ்வார் இருக்கார், ராமர், லக்ஷ்மணர், சீதை இருக்கிறார்கள், கண்ணன், ருக்மிணி தாயார், உற்சவர் மலையகுனியன் என்ன பெருமாள் மலையப்ப சுவாமி, இதோட சக்கரத்தாழ்வார் இருக்கார். எல்லா பெருமாளும் சேர்த்து இருக்கிறார்கள். பெருமாள், ராமர், கிருஷ்ணர், உக்ர ஸ்ரீனிவாசர், சக்கரத்தாழ்வார் இதெல்லாம் சாத்தி முடிச்ச பிற்பாடு நிறைய திருத்துழாய் எடுத்து அந்த திருவடியை மறைச்சிடுவா. அதான் கடைசி. அந்த திருத்துழாயோட திருவடியை சமர்ப்பிச்சிட்டாள்னா அன்னைக்கு அலங்காரம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு நேத்திர சேவை அன்னைக்கு பூலங்கி சேவை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேவை. அப்ப புஷ்பத்தாலேயே ஒரு பெரிய தரையாட்டம் சாத்திண்டு அங்கி சாத்தி கொண்டு கண்ணுல இருக்கிற திருநாமத்தினுடைய அளவு குறைந்து கண்கள் திறந்து கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கனிந்து அன்னைக்கு அந்த சேவை கிடைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு பூலங்கி சேவை. இப்படி பல இடங்களிலேயும் பெருமாளும் ஒவ்வொரு மண்டபத்துக்கு போரிச்சே உற்சவர் சாத்திக்கிற மாலைகள் அங்கேயே அந்த நாள்ல இருந்து சாஸ்திரோக்தமாகவோ புராண ரீதியாகவோ உடையவர் ஏற்படுத்தி வச்சதாகவோ எந்த மாலையும் ஒருத்தருக்கும் பிரசாதம் கிடையாது. இன்னைக்கு பிரசாத விநியோகம் பண்ணிருக்காளே அது கோவிலுக்குள்ளேயே அந்த பிராகாரத்துல தான் பூலபாவின்னு இருக்கு, யமுனை துறைன்னு அதுக்கு சொல்லுவா. மொத்த புஷ்ப மாலையும் களைஞ்சு அங்கதான் கொண்டு போய் சேர்த்துருவா. அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் அது வெளியேற்றப்படுகிறது. இது புஷ்ப மண்டபமான திருவேங்கடமுடையான பத்தின சில ஆச்சரியமான வைபவங்கள். இன்னைக்கு போக மண்டபத்துக்கு சிலது பார்த்தோம், புஷ்ப மண்டபத்துக்கு வேற சிலது பார்த்துருக்கோம். நாளைக்கு தியாக மண்டபமும் ஞான மண்டபமும். ஸ்ரீகாந்தாய கல்யாணி தேன தீர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். உங்களோட எல்லாரிடத்திலையும் ஒரு அறிவிப்பு வேண்டுகோள். கிஞ்சித்காரன் ட்ரஸ்டில் இருந்து அக்டோபர் 12ஆம் தேதி கிளம்பி 14, 15, 16, 17, 18, 19 6 நாட்கள் பஞ்சத்வாரகையும் புஷ்கரமும் யாத்திரை போறதா இருக்கும். அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்கன்னு அழைக்கிறேன். அங்கிருந்தே புஷ்கரத்திலேருந்து பிரயாகராஜுக்கு பிரயாணப்பட்டு
பிரயாகராஜ், நைமிஷாரண்யம், அயோத்தி. இந்த 3ம் அக்டோபர் 23, 24, 25, 26, 27 பல வித்வான்களுடைய உபன்யாசம் உண்டு, பஜனை கச்சேரிகள் உண்டு. பெருமாள் தாயாருக்கு நேரைய அர்ச்சக சுவாமிகள் எழுந்துருளி திருக்கல்யாண உற்சவம் பண்றதா இருக்கா, கூடியிருந்து குளிரலாம். அடியனுடைய உபன்யாசம் நித்தப்படியே உண்டு. அவசியம் ரெண்டுலயுமே கலந்துங்கோ. முடியாதவர்கள் ஒரு யாத்திரையில கலந்து கொள்ளலாம். அது வேண்டியவர்களுக்கு இப்ப வாலண்டியர்ஸ் இருப்பா, அவர்கள்ட்ட நீங்க தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம்.